ஆரம்பிங்க. அஞ்சாவது ஆறாவது பாட்டு ஆரம்பிக்கிறேங்க. ஆரம்பிங்க. சோதி அருட்பெரும் சோதியார் நம்முடைய ஆதி இதோ திரு அம்பலத்திருக்கின்றார். சரிங்க. ஆதி அப்படின்றது என்னது? ஆதின்றது கடவுள்னு பிடிக்கும். கடவுள். ஏன் கடவுளை வந்து ஆதியை வச்சு சொல்றாங்க? ஆதி பகவான் அப்படின்னு அதனாலயா அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ஆதி அந்தம் இதுக்கு ஏதாவது வித்தியாசம் வேறுபடுதா? ஆதி அந்தம். ஆதினா என்ன, அந்தம் முதல்ல? ஆதின்றது பரநிலையா, அரசு நிலையா? பரன்றது என்ன? பரம்பொருள். அப்படின்னா பரம்பொருள்னா பரங்கிறது மேலே. ஓகே. ஓ, பரண அப்படின்றது மேலே. ஓ, சொல்லுங்க. மேலேனாக்கா இப்போ இறைவன் இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம். அப்போ ஆதின்றது எல்லாத்துக்கும் தொடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? தொடக்கம் சொல்றதில்ல, ஆதிங்கிறது தொடக்கம் நான் சொல்றேன். அங்கிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம தொடக்கம்னு சொல்லுவோம். எங்கிருந்து ஆரம்பிக்குதோ அது பிகினிங். அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஓகே. அந்த அறநிலையிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ யார் நம்ம கடவுள்னு சொல்லணும். ஆதி எது வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சோ அதனால ஃபர்ஸ்ட்ன்றதால ஆதி. அப்போ அந்தம்னா ஃபைனல் அப்படிதானே அர்த்தம்? அது எனக்கு தெரியல. அப்படிதான் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்ன்றது ஆதின்னா ஃபைனல்ன்றது அந்தம் இருக்கும். அப்போ மிடில் நடு நடு நடு. ஓகேவாண்ணா? அப்போ ஆதின்றது நம்ம ஆதி யோகி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். இங்கே இது பேர் ஆதி யோகி. நம்ம நிறைய இவங்க இருக்காங்கல்ல, அந்த ஜக்கி வாசுதேவ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி யோகி அப்படின்னு அந்த யோக கலையை வந்து சொல்லி தந்துட்டு இருப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா முன்னாடியே ஒரு ஆதி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால இப்போ வள்ளலார் காலத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து இருந்தது ஒரு ஆதியாக இருந்துச்சு. எந்த நிலைமை ஆதியாக இருந்துச்சுன்னு தெரியுமா? பரநிலையில் இருந்தது பராபர நிலைக்கு ஐயப்பன். அந்த ஆதி தான் பராபர நிலை. ஓகேங்களா? பரன்றது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா, நீங்கள் சொன்னீங்களா பரன்றது மேலே அடினீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா பறந்து இருக்கிறதுனால பற அடினாங்க. இப்போ நான் அதை எப்படி இருக்கணும்னா பயாலஜி இல்லையா, பயாலஜி படிச்சதால பறவைக்கிட்டு இருக்குது இல்லையா? ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிராக வந்து பரவணும். அப்படி பரவணும்னா என்ன வேணும்? ஜீவகாரணி வேணும், செக்ஸு, ரீப்ரொடக்ஷன் வேணும்ல. அந்த ரீப்ரொடக்ஷன் இருக்கிற டெக்னாலஜி எங்கே இருக்குன்னு பண்ணால் பறந்துட்டு இருக்குது. ஏன்னா தன்னை தானே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கணும், டூப்ளிகேட் பண்ணிக்கணும். டூப்ளிகேட் பண்ண முடியலன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? தன்னை தானே வந்து என்ன பண்ணிக்கணும், ரீஜெனரேட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா இல்லையா? புரியுது. இப்போ சரி, அப்படி பறவைகள் இருக்கணும்னாக்கா அப்போ எல்லாரும் இல்லறத்தை தேடி போகணும்ல. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. ஸோ அது வளர ஐயாவோட நிலைக்கு போக முடியாமல் போயிடும்ல. ஓகேங்க. அப்போ நம்ம வந்து உடம்பு மூலியமா ரீஜெனரேட் பண்றது ஒன்று இருக்குது. அதுதான் ஷார்ட்டா ஜீவகாரணி சொன்னேன். நீங்க 6 போயிருக்கீங்க. நம்ம ஆளுங்க இந்த உலகத்துல பண்றாங்க இல்லையா, ஆம்பளை பொம்பளை 2 பேரும் கலந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னொரு மனுஷனை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னா ஆதி கிடையாது. நடுவில் நம்ம வந்து மனுஷங்க ஏதோ ஒரு மாய உடம்பை எடுத்துக்கிட்டு அவங்க உடம்ப வந்து டூப்ளிகேட் பண்றாங்க. இது டூப்ளிகேட்டான டூப்ளிகேட். ஆனால் ஒரிஜினல் டூப்ளிகேட் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த டூப்ளிகேட் வந்து அழிஞ்சு போயிட்டே இருக்கும் காலப்போக்கில். கால தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் அப்படின்னு நிறைய தத்துவங்கள் அது அடிப்படும். ஓகேங்களா? உடம்புக்கு சேதம் ஏற்படும். அப்போ இப்படி எடுத்துக்கலாங்களா? அதாவது அவங்க வந்து கருப்பிடிச்சு உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க உயிரின. கருப்பிடிச்சு உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க உயிரினத்தை. ஆனா உருவாக்குங்க அவங்க வந்து ஜீவகாரணி ஒழுக்கமா கடைபிடிக்க முடியாது.
ஜீவகாருண்ய ஒழுக்கமாக கடைப்பிடிக்க முடியாது. யாருன்னா அவங்க பண்றதா? அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, உயிரை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க எல்லாத்துல உயிரை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாமே ஜீவகாருண்யத்தை பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னாக்கா, அவங்க தான் மாயையில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்றீங்க. மாயையில் வந்து என்ன இருக்கு? மாயையில் உயிர்கொலை பண்பு தான் இருக்கு. வாய்மையே வெல்லும், உயிர்கொலை பண்பு வலிமையே வெல்லும்ன்றது. வாய்மை வந்து என்னன்னு தெரியாது. யாருக்கு வந்து பலம் இருக்குதோ அவன் அடிச்சு பலம் இல்லாத சாச்சிடும். உயிர்கொலை பண்பு ஃபார்மட் ஆகிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது ஜீவகாருண்யத்தையும் அதை பற்றி நம்ம பேச முடியல. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி பறவைகிட்ட வந்து எதை வச்சு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க? இது வரைக்கும் எது பரவிச்சு? அஞ்ஞானம். சரி, அதாவது பொய் பரவி இருந்துச்சு. இப்போ வள்ளலார் என்ன சொல்ல வர்றாரு? எதை வியாபாரம் பண்றாருன்னு? மெய்ஞானத்தை வியாபாரம் பண்ண பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, எப்படி வந்து மெய்ஞானத்தை ஏற்ற முடியும் நம்மளுக்கு? மெய்ஞானன்றது வந்து சமபெரிய கல்வி இல்லையா? அது ரொம்ப பெரிய லைப்ரரி. நம்ம லேப்டாப்ல இருக்கிற டேட்டாவோட, இந்த வேர்ல்ட்லேயே சூப்பரான மிஷினில் இருக்கிற டேட்டாவோட அதோட டேட்டா ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அதோட டேட்டா எப்படி ஒரு லைஃப்ல நம்ம அதை பிடிக்கிறது? எதனால் முடியும்? என்ன பண்ணால் நம்ம அவ்வளோ பெரிய கருத்தை நம்ம வாங்க முடியும் உள்ள? எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் தான் முடியும், விஞ்ஞானத்தால முடியும். சூப்பராக சொல்கிறீங்க. அப்போ வந்து விஞ்ஞான அறிவு வேணும் நம்மளுக்கு. கரெக்டாக சொல்கிறீங்க. விஞ்ஞான அறிவு எப்படி இருக்கணும்? எல்லா பந்தத்திலையும் மாட்டிக்கிட்டு அப்படி இருக்க முடியாது. விஞ்ஞானன்றது பொதுவானது, யார் செஞ்சாலும் வரணும். இப்போ வள்ளலார் கண்டுபிடிச்ச விஞ்ஞானம் என்னதான் விஞ்ஞானம் அவர் கண்டுபிடிச்சாரு? எதனால வந்து அவர் இப்போ வள்ளலார் காலத்துல நம்ம வந்து நிறைய பேர் விஞ்ஞானிகளா இருக்காங்கல்ல வள்ளலார் காலத்துக்கு அப்புறமேட்டு. அந்த காலத்துல அவங்க பராபர நிலம் வந்துச்சு இல்லையா? அப்போ வந்து நிறைய பேர் விஞ்ஞானிகளா இருந்தாங்களான்னு அந்த காலத்துல கிடையாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, அப்படி ரேண்டமா யாராவது அவையாரு அந்த மாதிரி சில பேர் எழுதுவாங்க. எழுதும் நம்ம நிறைய பேர் அதை படிக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ நம்ம எழுதி பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் மையம் வந்துட்டு இருக்கு இல்லையா? கரண்ட் கண்டுபிடிக்கிறாங்க, ஒயரை கண்டுபிடிக்கிறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அது மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இதில் என்ன இந்த பாடல் என்ன சொல்ல வருது? ஜோதி அருட்பெரும் ஜோதியார். சோதினாலே உங்களுக்கு என்ன வரும்? சோதிச்சு பார்க்கறது இல்லையா? ஒரு பொருளை சோதிச்சு பார்க்கறது சோதின்றது. இப்போ நம்ம மனுஷன் எப்படி இவ்வளோ இதை கண்டுபிடிச்சான்? சோதிச்சு பார்த்து கண்டுபிடிச்சானா, இல்லை அப்படியே அவன் உட்காந்து இதில் மெயினாட்டில் கண்டுபிடிச்சு சொல்லிட்டானா? சோதிச்சு தானே சொல்கிறான். அப்போ அது நம்ம சோதியே எப்படி இருக்காரு? சோதிச்சு பார்க்க தான் சொல்கிறாரு. ஏன்னா அவரு சோதிச்சு பார்க்குறாரு. நான் வந்து பரப்புற அளவுக்கு உன்னோட பாடி இருக்கா இல்லையா? என் அறிவு அதில் இறங்க முடிகிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா இல்லையா? அப்படியே சோதிச்சு பார்ப்பாரு. ஓகேவா? நீங்கள் கருணையான ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே அவரோட கருத்து எல்லாத்தையும் இறக்கிடுவார். ஓகேங்களா? ஏன்னா அவரோட செக்யூரிட்டி அது இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் அவரால் அது தர முடியும். ஓகேங்களா? ஏன்னா அவர் குருமணியே அப்படின்னு சொல்லி பாடலாம் சொல்லுவார், சில பாடல சிவமணியேன்னு சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு மணினாலே என்ன தெரியுமா? நல்லா திருத்தப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ பத்திரங்கள்லாம் வேலை செய்கிறாங்க இல்லையா? கொஞ்சம் அப்படியே உத்து பார்த்து திருத்திக்கிட்டே இருக்கும் தெரியுமா மெட்டலில்? அந்த மாதிரி மணினாலே திருத்தப்பட்டதுன்னு அர்த்தம். குருமணியே அப்படின்னா திருத்தப்பட்ட மணி. அந்த மணி நம்ம பாடியில் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பழுது போன உறுப்பை எல்லாத்தையும் சரி பண்ணி திருத்தி வந்து அந்த செல்வ நிரப்பிடும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான கருத்துக்களையும் சக்தியும் கருத்து இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணணும்னா அது நிறைய சக்தி தேவைப்படணும்னா, ஓகேங்களா? அந்த சக்தி எல்லாத்தையும் கொடுத்து வல்லது. கம்ப்யூட்டர் ஒழுங்காக வேலை செஞ்சாலே போதும். அதனால சக்தி எல்லாத்தையும் கொடுத்துரும், சித்தி அதை பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நடனம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு சிவனோட நடனம் அது மாதிரி முன்னாடி சித்தர்னு ஆரம்பிச்சு இப்போ சோதின்னு ஆரம்பிக்காது. அப்போ சோதிச்சு பார்த்துறதால கடைசியில் என்ன சோதியாக இருக்க முடியும்? சும்மா சோதிச்சு பார்த்து எல்லாரும் சாவடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு சோதனை குணம் வந்துச்சுன்னா சோதனை போட்டதுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் குப்பையில் போட்டுருக்கூடாது. ஓகேங்கண்ணா? அது நல்ல யூஸ் ஆகிற மாதிரி எல்லாருக்கும் பார்க்கணும் இல்லையா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லேபில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் அந்த மாதிரி தான் என்னோட ரிசல்ட்ஸும் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் மேம் இல்லைப்பா நீ இந்த மாதிரி எழுதுற, இப்போதைக்கு இந்த மாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணி கிடையாது, அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீ எழுதி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொசைட்டிக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் இல்லையா? ஆனால் நம்ம எதை மாற்றிக்கக்கூடாது. நம்ம கருணை பண்பு வந்து தாய் மகனை தடுத்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யாரை தடுத்தாலும் சரி நீ வந்து உன் கருணையை காட்டிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நியதி சொல்லுது. ஜீவகாரன் நியதியில் நம்மளுக்கு சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சோதிச்சு பார்த்து என்ன பண்ணுறோம், நம்ம அருட்பெருஞ்சோதி நம்ம வந்து நினச்சிக்கணும். இப்போ வள்ளலார் அவர் சோதிச்சு பார்த்தாரா? வள்ளலார்
வாழ்க்கையா? கண்டிப்பா அவருக்கு நடந்திருக்கும், அவர் வெளியே சொல்ல முடியாம இருந்திருக்கும். இல்லைண்ணா, அவரு நிறைய சோதனை நடந்துச்சு அவருக்கு. ஓகேங்களா, என்னை அடிச்சது போதும், என்ன அடைச்சிக்கோங்க, மாயை வந்து என்னை பழம் மாதிரி உட்காந்து சாப்பிடுது, அது உங்களால் பொறுத்துக்க முடியுதா, நான் உங்க பையன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு சில பாடலாம் கேட்டிருக்காரு. சோதியே என்னையே அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் இருக்கு. என்னை சோதிச்சு போதும், சோதிச்சதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் இருக்கு. ஓகேங்களா, அப்போ என்ன சோதனை ஓட்டம் எதுக்காக உங்களுக்கு சோதிக்கப்படுது? உங்களை கருணை ஓட்டம் இருக்கா இல்லையான்றது சோதிக்கப்படும். நீங்க கருணை காட்டினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் தாண்டி வரமா, உங்களுக்கு பெனிஃபிட் என்ன? ஜீவகாருண்யை காட்டி உங்களுக்கு அந்த அருள் பெற்ற பெனிஃபிட் என்ன? பெனிஃபிட் என்ன நடக்கும்? பெனிஃபிட் அதோடது அருட்பெருஞ்சோதி என்று ஆனேன், அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, அப்படி சோதிச்சு பார்த்து நல்ல அறிவை வளர்த்துக்கிட்டு எப்படி இருப்பாரு கடவுள் சிந்தனையாவே இருக்கணும் எப்பயுமே. ஓகேங்களா, உற்றக்கூடாது. ஏன்னா கடவுள் வந்து ஒளிமயமா இருக்காரு. நம்மளோட அறிவு இருளில் மூழ்கி இருக்கீங்க. தூங்கி எஞ்சா எல்லாம் மறந்து போயிடுது. நேற்று என்ன நடக்குதுன்னு தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது ஒன்றும் தெரியல. கண் கட்டி காலில் விட்ட மாதிரி நம்ம வந்து சும்மா என்ன நடக்குதோ அப்படி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கையில் ஒரு சோதி இருந்துச்சுன்னா, டார்ச் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நம்மளால வெளிச்சத்தை அடிச்சு எங்கெங்க போகலாம் அப்படின்னு மார்க்கம் தெரியும் இல்லையா? நம்ம இந்த சோதி என்ன மார்க்கம் சொல்லுது நம்மளுக்கு? அருட்பெரும் சோதி என்ன மார்க்கம் சொல்லுது? நம்மள சமரச சுத்த சிவசன்மார்க்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த சுத்த சிவத்தோட இந்த வழி காட்டி விட்டுரும். அந்த சோதி வந்து டார்ச் அடிச்சு என்ன பண்ணுறோம்னா, எங்க காட்டி எந்த சுத்த சிவத்தோட பேர் என்னது? அருட்பெரும் சோதியார். ஓகேங்களா, அவரோட பேர் சொல்றாப்புல. ஓகேங்களா, அப்படி அவர் அருட்பெரும் சோதியார் என்னதான் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆதி இதோ திரு அம்பலத்திருக்கின்றார். நம்முடைய அப்படின்ற நமக்கு சங்கம் கூப்பிட்டோம் இல்லையா? ஒரு எப்படியாவது வந்து இந்த கருணையை வந்து நம்ம பெருக்கணும், நம்ம தயாநிதியா நம்மளும் ஆகணும் அப்படின்னா யாரை நம்மளுக்கு தேவை? யாரோ ஒருத்தவங்க ஏற்கனவே இருந்துக்கணும் இல்லையா? அப்போ அந்த ஏற்கனவே அப்படின்றது தான் அந்த ஆதி. ஓகேங்களா, ஏற்கனவே அந்த அறிவு, அந்த பாதை அப்படிலாம் தெரிஞ்சவர் வந்து ஆதி. அப்போ யாராவது ஒருத்தவங்க காட்டி விடுறாங்க. வள்ளலார் காட்டி விட்டவர் யாரு? அப்போ ஆதியோகின்னு நம்ம சில பேர் இங்க வந்து கும்பிடுறாங்க தெரியுமா? அதை வந்து நம்ம அருட்பெருஞ்சோதி தான் அவங்க கும்பிடுறாங்க. இல்ல வள்ளலார் வந்து அவர் தான் சொல்றாரு, நம்ம எடுத்துக்க முடியுமா? எல்லாமே தனித்துவமா இருக்கு இல்லையா? அவங்க வேற யாரோ கும்பிடுறாங்க. 10 ரூபா சின்ன கேன்பா, 10 ரூபா தான் எல்லாம் வேணும். அது சின்னதா இருக்கா? சின்னதா. அப்போ கம்மியா வாங்கிக்கோங்க. 7 ரூபா கொடுப்போம். 7 ரூபா. போறாங்க தான். இன்னைக்கு பார்த்திங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் பார்க்க கொஞ்சம் ஃபைட் ஆகிடுச்சு. ஃபைட் ஆகிடுச்சு. நான் அதனால தான் மதியானம் முடிவு பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், இனி நமக்கு வந்து எல்லாருக்கும் நமக்கு செட் ஆகாது. ஆன்மீகத்தில் போகணும், ஆன்மீகமும் நமக்கு செட் ஆகாது. அதனால் இனிமேல் எதுவும் வாங்கினேன். நம்ம இந்த சாப்பிட்டு சுத்தே போயிடலாம். முடிவு நீ பண்ணணும். நாளைக்கு வந்து தான் ஆளுலேருந்து இதான் சாப்பிடணும். நம்பிக்கை ஏன்னா கடுப்பாக இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவு தான் கஷ்டப்பட முடியும். 25 வயசுலேருந்து இதே மாதிரியா இருந்தா நீ வயசு 41 ஆயிடுச்சு. 25 வயசுலேருந்து இதே ரொட்டீன், இதே தான், இதே ஃபார்மேட் தான். கொஞ்சம் கூட வேற எதுவும் மாற்றம் இல்லை. இந்த ஃபார்மேட்டை வந்து நான் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். பயங்கர கஷ்டப்பட்டு இப்போ பழகி அப்படி ஆகிடுச்சே தவிர வேற எதுவும் சொல்யூஷனே இல்லை. அப்புறம் எதுக்கு நான் வந்து இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அதனால தான் நான் நல்லா சொல்றீங்க. சோதிச்சு பார்த்துருங்க, உங்களை புரிஞ்சு எடுத்துரும். ஓகேங்களா, அடிச்சு தொகைச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவர் வேணாம்னு முடிவு பண்ணு. அந்த மாதிரி இனிமேல் வர மாட்டேன். நீங்கள் மட்டும் எனக்கு என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் என்ன எனக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க? அதனால நீங்களே எனக்கு தேவையில்ல, இல்லை அவங்களும் எனக்கு தேவையில்லை. நான் தனியாக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அது வந்து தூண்டப்பட்டுருங்க, அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு தூண்டப்பட்டுரும். ஓகேங்களா, அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபோன் பண்ணலாம் இல்லை, நான் கிளம்பிட்டுருக்கேன். போயிட்டு வாங்கி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். அது ஏதோ ஐயா இந்த மாதிரி தான் என்னை எழுத்துடுறாரு. இந்த மாதிரி என்னை எழுத்து இங்கே உட்கார வச்சிடுறாரு. ஆமாண்ணே, ஏன்னா இந்த இது விடவும் மாட்டுறாரு, என்னை விடவும் மாட்டுறாரு, என் இஷ்டத்துக்கு என்னை விடவும் மாட்டுறாரு. சப்போஸ் நான் இந்த வழியில் இருக்கணும் போது இங்கேயாவது எனக்கு ஒரு நிகழ்வு இருக்கணும். நீங்கள் வேண்டுதலை போட்டிங்களே ஏற்கனவே? என்ன வேண்டுதல்?
நான் நீங்கள் தான் வந்து பெரிய ஆளாக நான் நினைக்கிறேன் சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லிட்டீங்க இல்லையா, நீங்கள் மறந்தாலும் சரி அவர் மறக்க மாட்டார். அதனால தான் அது வந்து என்ன பண்ணுறதுன்னா அவர்களோட நியதி. அது நீங்கள் மறந்தாலும் சரி, நீங்கள் அந்த புண்ணிய படம்லாம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அது உங்களுக்கு எப்படியாவது வந்து உங்களை ஓட்டிக்கிட்டே இருக்கும். இவர் சொல்கிற வழியில் நான் எவ்வளவோ நான் வந்து கஷ்டப்பட்டு நகர்த்திட்டே இருந்தேன். எனக்கு திட்டுறவனை கூட திட்டுறது கிடையாது. ஒன்று இப்படி இருக்கலாண்ணே, அவரோட வழியில் நீங்கள் சரியாக வராமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் நினைக்கிற வழி வந்து என்ன இருக்குன்னா அவரோட வழி கிடையாது, நீங்கள் வேற ஏதோ வழி இப்படி இருக்கீங்கன்னு. ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வாக்கு சுத்தி வேணும். உங்களுக்கு வாக்கு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், அதை பழகணும். நம்ம ஒருத்தவர்கிட்ட வாக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறந்துடவே கூடாது, எப்படியாவது அதை காப்பாற்றணும். இல்லைன்னா வாக்கே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் உங்களோட வேலையோட படையை சொல்கிறேன், நாளைக்கு இந்த டிவி கொடுத்துட்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு கடமைப்பட்டு அதை கொடுத்துடணும். ஓகேங்களா? இல்லைன்னா அந்த டிவி கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்ககிட்ட சொல்லிடணும், ஏமா நான் முன்னாடியே உங்களுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன்ல, அது நாளைக்கு தர முடியாது, நான் உங்களுக்கு வேறு நாள் தரேன் அப்படின்னீங்கன்னா அந்த வாக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட வேலை சும்மா இந்த இதெல்லாம் சும்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த வேலை வந்து தள்ளி போயிடுது. தள்ளி போயிட்டோடனே அவங்க நினச்சிருப்பாங்கல்ல நீங்கள் இன்னைக்கு கொடுப்பீங்கன்னு டெலிவரி பண்ணி அந்த காத்திருப்பாங்க இல்லையா, அந்த காத்திருங்க இதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. ஐயோ இன்னும் எவ்வளோ தான் காத்திருக்கணும். அதனால உங்களை சோதி என்ன பண்ணுறாருன்னா உங்களை காத்திருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருக்காரு. ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த இண்டிபெண்ட்டாக வர முடியாமல் திருப்பி அந்த இதில் மாட்டிக்குது, டிபெண்டன்ட் லைனில் வந்துருக்கு. திருப்பியும் ஒரே குட்டையில் ஒரு மட்டை மாதிரி ஓட்ட வேண்டியது இருக்குது வாழ்க்கையை. ஒரு புத்துணர்ச்சி எதுவுமே வர மாட்டேங்குது, ஏன்னா புத்தம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வள்ளலார் என்ன சொல்றாரு? இந்த பந்த பசலாம் நீங்கிறதுக்காக என்ன சொல்றாரு? சன்மார்க்க சாது கூட இருக்கணும். ஓகேங்களா? ஞான வழியில் போறவங்க சாது யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட இருக்கணும். அவங்க எப்படி வந்து வாழ்க்கை முறையை நடத்திட்டு போறாங்களோ அவங்க கூட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போதான் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய பாரமாக நம்ம நினைப்போம். ஐயோ இது தாங்க முடியல, அது தாங்க முடியல, ஐயோ ஐயோ நினைப்போம். ஆனா இந்த சாதுக்களோட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் உணரலாம், நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகிறது அப்படின்னு உணர்ந்து அவங்களோட அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு தெரியுமா, அதை நீங்கள் வந்து வாங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய ஆதி அப்படின்றது. ஏன்னா நம்மளுக்கு பயம் வந்துடும். ஓகேங்களா? நான் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் விட்டு போகிறேன், நான் வந்து கெடாசிட்டியை தூக்கி இருக்கிறேன், நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் அப்படின்ற ஒரு தூண்டுதல் வரும். ஏன்னா இந்த மாயோட தூண்டுதலே அப்படிதான். ஓகேங்களா? நான் நிறைய முறை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, நான் வீடு விட்டு போயிடுறேன், எனக்கு இங்கே இருக்கிறதே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த துண்டிப்பு ஞாபகம் வரும். ஆனால் வள்ளலாருக்கு இந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சா இல்லையா? துண்டிக்கிறது அவரோட வாழ்க்கையில் கஷ்டம் நடக்கும்போது அவருக்கு அந்த மாதிரி யோசனை வந்துச்சா இல்லையா? ஒரு பாடலில் இருக்குது, வந்திருக்கும். எப்படி தெரியுமா சொல்றாரு அவரு? என்னையும் கருணையும் ஒன்னா வச்சுக்கினா என்னை உயிரோட வச்சுக்கோ. அப்படி எனக்கு கருணை என்னால காட்ட முடியலையா, எனக்கு உயிர் வேணாம், அதை நீ பிரிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சான்சர், கடவுளுக்கு ஒரு சான்சர். ஓகேங்களா? அப்போ நான் கருணையா நான் இருந்தேன்னா நான் எவ்வளோ நான் உயிரோட இருக்கேன். ஓகேங்களா? கருணை காட்ட முடியாது, அந்த மாதிரி ஒரு சமயம் வந்துச்சுன்னா என்னை துண்டிச்சிரு அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு கருணை கூட ஒட்டிக்கோ அப்படின்றாரு. ஏன் கருணை நம்மளுக்கு வேணும்? கருணை இருந்தால் தான் நம்ம வந்து கோபத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. கருணையால தான் சாதிக்கலாம். கருணையில சாதிப்பு வள்ளலார் என்ன சாதிச்சாரு? உடம்பு எப்படி மாத்தாரு? இப்போ இந்த உடம்பு வந்து நிறைய இது கொடுக்குது இல்லையா, சஃபரிங் கொடுக்குது. இந்த வலி கொடுக்கறதுல தானே இந்த உயிரே வேணாம், எனக்கு இந்த உடம்பே வேணாம், தூக்கி இருக்கிறது எங்கேயாவது போறேன் அப்படின்ற ஒரு தொல்லை வருது. இந்த உடம்பு சுகமயமா இப்போ அருட்பெருஞ்சோதி எப்படி இருக்காப்புல, அந்த சுகம் வந்து நம்மளுக்கு உடம்புல பாஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உயிர் கூட நினைப்போமா? எப்பாடுபட்டாவது நம்ம இந்த உயிரை காப்பாற்றணும், உடம்பை வந்து தேத்திக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோமா இல்லைன்னு, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தருவது நம்ம அருட்பெருஞ்சோதியும் அருட்பெரும் பிரகாசனும். ஓகேவானே? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த உடம்பு எதுக்கு விடணும்? ஏன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன தெரியலன்னா அஞ்ஞானத்தில் இருக்காங்க. இந்த பாடி வந்து நம்ம வாங்கினது கிடையாது. ஓகேங்களா? கடவுளாக பார்த்து கொடுத்தது இருக்கு. சரி இருந்தால் இந்த உடம்பு வச்சு நீ தேத்திட்டு இப்படியா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கலாம். அப்போ நம்ம விட்டுட்டு போயிடலாம் வந்து நம்மளுக்கு கடமை இருக்குது, இந்த உடம்பு காப்பாற்றிக்கிறது. சரி இந்த உடம்போட முடிஞ்சிருச்சு அப்படின்னா பரவாயில்ல, அது முடியாது. ஓகேங்களா? திருப்பி இன்னொரு உடம்பு எடுக்க முடியாது. எங்களுக்கு அள்ளலாம் படம் எடுத்துடும். அது எப்படி அள்ளல மாற்றிக்க முடியும்? சரி கருணையின் அடிப்படையில் நம்ம எவ்வளோ இறங்கி சேவை செய்யணும்.
கருணையின் அடிப்படையில் நம்ம எவ்வளவோ இறக்கி நம்ம குடும்பத்துக்காகட்டும் மனைவிக்காகட்டும் சேவை செய்யணும். அவங்க அதை புரிஞ்சிக்காம நமக்கு ஒரு சேவை செய்யலை, நம்மளோட தேவையை ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியலன்னு போது நமக்கு கோபங்கள் வர செய்யும். அந்த இடத்துல எப்படி நம்ம கருணையை காட்ட முடியும்? அவங்கக்கிட்ட எப்படி நம்ம கருணையாகவும் காட்ட முடியும்? நான் எவ்வளோ பொறுமையாக வெளியில் வந்து எனக்கு ஆசை அறிவு சரி பேசக்கூடாது. அதே வந்து வெளியில் வந்தும் எனக்கு அந்த பசி என்ன இன்னைக்கு வெறியாகிடுச்சு. எனக்கு இருந்த பசி அதனால தான் பசி ஆத்துரும். பசி அது நம்ம ஜீவகாரணியுமே பசி ஆத்துறது தான் முதல்ல. பசிக்கு போயிட்டேன். 2 மணிக்கு போகிறேன். 2 மணிக்கு போட்டு சமையல் செய்யலைன்னும் போது எனக்கு எப்படி இருக்கும்? நான் வந்து வேற ஒரு இடம் வேற ப்ரோக்ராம் சாப்பிட்டு அப்படி வந்துடுறேன். சாப்பாடே வேணாலும் போயிட்டேன். அந்த ஒர்க்கை என்னால் செய்யவே முடியும். கை கால் எடுக்கிறது பசி அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ டான்ஸ். அதுதான் எனக்கு வந்து இன்னும் இப்படியாவது இருக்கணும், இல்லை அப்படிக்காக இருக்கணும்னு ஒரு ஏன் வந்து அப்படியாவது இப்படியாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் ஐயா வழியில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஐயா தான் நமக்கு எல்லாம் இருக்கேன். நம்பிட்டீங்க இல்லையா? ஐயா தான் எல்லாம் இருக்கேன். இல்லறத்தில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறது அவருக்கு தெரியும். சரி, இல்லறத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியுமாண்ணே? முடியாது. அதை நீங்கள் நம்பணும். ரொம்ப கஷ்டப்படுறது தெரியும். யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க? யாராவது உதாரணமாக சொல்லுங்க. யார் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க இல்லறத்தில்? யாராவது எனக்கு எல்லாரும் வந்து எல்லாரும் ஃப்ரீயாக இருந்தால் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. முடியல தானே? முடியல. இதில் வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து நினைக்கிறதே வேற என்ன மாதிரி நிறையும் நான் வந்து ஹஸ்பண்ட் வைக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றது நான் நினைக்கிறேன். வேற என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொதுப்படையாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன். பொதுப்படையாக அப்படின்னாக்கா நீ ஒரு புருஷனாக நினச்சி செய்யணும். சரி, டைமுக்கு சாப்பிடுவாங்க, டைமுக்கு இந்த வேலை இருக்கும், அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். சரி, ஃபேமிலியில் நிறையா கூட இருக்கும். ஆமாம், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையா? அதனால நான் சொல்லுவேன். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிச்சு விட்டுருங்க. இந்த வாட்டி மன்னிச்சிருங்க, ஓகேங்களா? அது மாதிரி நிறைய வாட்டி பண்ணி இந்த வாட்டியும் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய பங்கு நம்மளுக்கு வேணும், ஓகேங்களா? நம்மளுக்காக யாரும் வாழ தேவை, ஓகேங்களா? நம்மளுக்காக செய்யல நம்ம கோச்சிக்க முடியாது. ஏன்னா நம்ம யார்கிட்ட கோச்சிக்க முடியும்? ஆமாண்ணே, நம்ம கடவுள்கிட்ட தானே கோச்சிக்க முடியும், ஓகேங்களா? வள்ளலார் கோச்சிக்கிட்டாரா இல்லையா? கடவுள் வள்ளலார் கோச்சிக்கிட்டாரு. எப்படி ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க. கோவத்தை காமிக்காம வச்சிருப்பாரு. கோவத்தை காமிக்காம வச்சுட்டு இருப்பாரு. ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க. பாடல் சரி, அடிப்பணிஞ்சுதான் அவரு அந்த கோவத்தை கூட செய்திருப்பாரு. ஆமாண்ணே, ஏன்னா நான் தப்பு பண்ணுறதை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு வந்து கருணை உனக்கு உனோட கருணை எனக்கு ஏன்னா கீழே போட்டாங்க. யார் அந்த குழந்தையா? அது கொஞ்சம் எங்கண்ணே என்ன பேசிட்டு இருந்தோம்? அதாவது கருணையை வந்து அதாவது இறைவன்கிட்ட அந்த கோவத்தை காமிக்காம உன் திருவடியில தான் இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்க, அந்த கோவத்தை கூட தனியாக தான் அவர் அதை காமிச்சார். இல்லை அழகோ அப்படின்னு சில பாட்டு இருக்குல்ல, இது ஒரு கருணைக்கு அழகோ அப்படி ஒரு சில பாட்டுலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாட்டுலாம் நமக்கு வேண்டியது. நம்ம செத்து போகணும்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வள்ளலார் சாவறதை பற்றி என்ன நினைப்பாரு? பிடிக்காது. வெட்டு கடவுள் கூட எனக்கு ஆசையே கிடையாது அப்படி மாதிரி சொல்றாரு, சரிங்களா? அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். ஒரு தலைவனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா நம்மளுக்கு அந்த சாவணும்னு ஆசை இருக்கணுமா? இருக்கணுமா? இது உலகம் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ அருட்பெரும் சோதியா இருந்தாலே அது எந்த மாதிரியான ஆளா இருக்கு? சோதிக்கிறவரா இருக்கு.
ஓகே, அது ஒரு சோதனை ஓட்டம். அவரோட சோதனையில வந்து என்ன சாதனையா என்ன இருக்கு? செத்து போற உடம்பு எடுக்கிறதா இல்லை சாகாத உடம்பு எடுக்கிறதா? அந்த மாதிரி ஒரு உடம்பு நம்ம எடுக்கணும். நம்ம செத்து தான் போயிட்டு இருக்கோம், அது நார்மலா இருக்குது. நம்ம என்ன பண்றோம்னா சரி எல்லாருக்கும் சாப்பிட்றாங்க, நம்ம செத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துடும் நம்ம. ஓகே வேணா, இதே உங்க கூட இருக்கவங்க யாருமே சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மட்டும் இந்த மாதிரி சாப்பிட முடிவு பண்றீங்க, அது எந்த மாதிரி ஒரு யோசனையா இருக்கும்? அது அந்த மாதிரி தான் இப்போ மனிதன் வந்து நம்ம மனிதனான ஒரு உடம்பு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன தகுதி வந்துருச்சு? தகுதி வந்துருச்சு சூப்பரா சொல்றீங்க. அப்ப சாகா கல்வி வந்து அவன் பயிலணுமா இல்லையா? கண்டிப்பா. ஸோ சாகா கல்வி வந்து எந்த மொழியில இது வரைக்கும் பகிரப்பட்டிருக்கு? சில பேர் சொல்லியிருக்காங்க சமஸ்கிருதத்துலயும், சில பேர் அசத்தோமா சத்தமய, சமசோமா ஜோதிர்கமய அப்படின்னு அப்படியே ஜோதின்னு வருது. மிருத்தியமா அமிர்தம் கமைய அப்படின்னு. அப்போ மிருத்தியமான சாகல் நிலைன்னு அர்த்தம். நான் சாகாம மிருத்தியமா சாகுறதுக்கு உடம்பு அமுது உடம்பா மாறிடணும், அமிர்தம் கமைய அப்படின்னுவாங்க. சரிங்களா? அப்போ ஜோதி வடிவா நம்ம ஜோதி கூட தொடர்பு கொண்டாதான் நம்ம அமிர்தமா ஆக முடியும். அப்போ நம்ம எங்க ஜோதியை தொடர்பு கொள்றோமா இல்லையா? ஓகே பேசுங்க. பேசிட்டீங்களா? பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன இப்படி வரணும் இல்லை அப்படியே தீபக் வீட்டில் வந்துட்டு நான் நடப்பேன். சரி. சரி தீபக், நான் வண்டி எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வழியெல்லாம் மரம்லாம் கீழே சாஞ்சி வண்டி இல்லாமல் அந்த பேச்சு மழைக்கா ஆமாண்ணா நல்ல ஹெல்ப் முடிச்சிருச்சு. ஸோ அதானே நான் என்ன சொல்லிருக்கேன்னா, இப்போ வந்து நம்ம ஜோதியை தேடுறோம் ஓகேங்களா, சாகாத உடம்புக்காக நம்ம தேடிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பயணம் போயிட்டுருக்கு சரிங்களா. அதனால் நம்ம வந்து ஹையஸ்ட் மோட்டிவேஷன் இருக்கணும். இப்போது எதனால் நான் வந்து மன்னிக்க சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து அந்த பஞ்சத்தை வளர்க்க முடியாது. நம்ம முன்னாடி இந்த பாடல எப்படி ஆரம்பிச்சிருக்கோம், அஞ்சாவது நெஞ்சையில வஞ்சமெல்லாம் அதை வஞ்சம் வச்சுக்க கூடாது கொஞ்சம் கூட. சரி மன்னிச்சிருவோம் விடு. நம்ம கோபம் இருந்தால் கூட கோபம் வந்து 3 வகைன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து பாறையை பிளந்ததுக்கு ஒப்பாகணும். ஏன்னா பாறையை பிளந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வடு அப்படியே இருக்கும். ஈட்டி போட்டு பாறையை உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அப்படியே அந்த வடுவடுவாக இருக்கும். அப்படி வந்து சில பேரோட கோபம் இருக்கும். இன்னொருத்தவங்க கோபம் எப்படி இருக்குன்னா, பொண்ணுல வந்து வடு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு தங்கத்தில் வடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உருக்கி நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த வடுவை மாதிரி. ஓகேங்களா? அது 2வது வகையான ஒரு கோவம். 3வது வகையான கோவம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஈட்டி எடுத்து தண்ணியில குத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியில குத்தி அதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஈட்டியை, அந்த வடுவம் இருக்குமா? அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னுவாங்க. நம்ம சான்றோரோட கோபம் அப்படிதான் இருக்குமா? ஓகேங்களா? நம்ம தேவையில்லாத யாராவது பண்ணாங்கன்னா நம்ம சொல்லலாம், இது மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதட்டலாம் அப்படின்னு வளர சொல்லிருக்காரு இல்லையா, அதட்டி கூட நம்ம பேசலாம் அப்படின்னு. அப்போ நம்ம அதட்டிட்டோம் அப்படின்னா அந்த கோவம் எப்படி எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும், அதட்டி முடிச்சா அந்நேரமே அந்த கோவம் போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து வஞ்சத்தை வச்சுட்டு போனோம்னா நம்ம கிட்ட அனுப்பி கலப்பாரா, நம்மளை செலக்ட் பண்ண வர்றா, சோதனை போட்டதுல நம்மளுக்கு இந்த உனக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் போடுவாரா, ஃபெயிலு. ஓகேங்களா? அதனால நம்ம அந்த வஞ்சத்தை வச்சுக்க கூடாது, எப்படியாவது நம்ம வந்து கரைச்சிடணும். சரி, மனுஷன் தப்பு பண்ணதான் செய்யணும். சரிங்க, ஒரு தப்பு பண்ணுறோம், ஓகே, அதுக்கோசமே அவர் விட்டுருவாரு. ஒரு தப்பு பண்ணுறான், அவரோட வழியில் வந்துட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணுறான், அவரோட வழியில் ஒரு ஒத்துக்காத ஒரு விஷயம், ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். சரிண்ணே, தப்பு பண்ணி ஒத்துக்க முடியாதுன்னா கொலை பண்ணிட்டீங்களா? அது பண்ணலை, குழாய் சாப்பிட்டீங்க, ஏதோ களவாடுறது, கோவப்பட்டு ஏதோ பேசுறது, கொலைக்குள்ள ஏதாவது பண்ணீங்களா? கொலைக்குள்ள அப்படின்னா நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய குற்றம்லாம் பண்ண மாட்டேங்க. ஓகேங்களா? கொலையும்
புலை அதுல 2த்துல ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்காது, நீங்க நினைச்ச மார்க் கிடைக்காது, பாஸ் மார்க் கிடைக்காது. ஓகேங்களா? ஏன்னா இந்த புலைன்றது என்னது, மாய வலையில திருப்பி சிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த உடம்பே எனக்கு வேணும், திருப்பி திருப்பி வந்து நான் வந்து கஷ்டப்பட எனக்கு விருப்பம், சாவது எனக்கு விருப்பம்ன்றது அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறது. நம்ம இயற்கை எப்படி சாவக்கூடியதா இல்லை சாக அடிக்கக்கூடியதா? ரெண்டுமே கிடையாது இல்லையா? அது ரெண்டுமே அப்பாற்பட்டதால நம்ம இப்போ புது லைனை திறக்கிறோம். ஆதி வந்து இப்படி சொல்றாரு, நீ அந்த மாதிரி நினச்சிக்காத, இந்த வாழ்க்கை உனக்கு அப்படிதான் வந்து குடும்பப்படுத்துற மாதிரி இருக்கும், அதுக்காகலாம் நீ வந்து ஃபீல் பண்ணி நீ வந்து செத்துற போற அப்படின்னு சொல்லி முடிக்காத. எப்பயுமே வந்து உனக்கு சாகா கலையோட ஞாபகம் தான் இருக்கணும். அதனால அதில் எப்படியாவது வடை வீசி வந்துரு, நான் உனக்கு இதாயிடுறேன், நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறேன், ஏன் வந்து என்ன ஃப்ரெண்ட் பண்ணிக்க மாட்டேற, எல்லாரையும் இந்த உலகத்துல யாரையோ ஃப்ரெண்டை வச்சுக்கிறேன், என்ன ஃப்ரெண்டை வச்சுக்கணும், என்ன தப்பு அப்படின்ற மாதிரி அவர் இறங்குறாரு. ஓகேங்களா? வலிந்து வந்து உங்களை வள்ளலார் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிருக்காப்புல, ஆனால் அவருக்கு இல்லை நான் இருக்கேன் நான் உனக்கு அப்படின்னு வலிந்து வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. நம்ம இல்லை வள்ளலாருன்னு சொல்கிறாரு இல்லையா, அருட்பெருஞ்சோதி. ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. சரிங்களா? ஹெல்ப் பண்ணதால அவருக்கு என்ன கிடைச்சிது, அருட்பெருஞ்சோதி கிடைச்சிது. இப்போ நம்மள்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நம்ம இதெல்லாம் பதறது இல்லையா, நம்ம நெஞ்சு வந்து கஷ்டப்படுது இல்லையா, பயத்திலே இருக்குது இல்லையா, அப்போ பயம் வந்து சூழ்ந்துக்கு வேணாம்டா உனக்கு, ஏன்னா கடவுள் கூட கலந்துக்கணும்னு பயம் இருக்கக்கூடாது, ஏன்னா பயப்படுற ஆளுகிட்ட போயிட்டு அவர் இது பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? ஆனால் இதில் எப்படியாவது உங்களை வந்து பயத்தை நீக்கி எல்லாம் தருவார். அபயம், இதில் அபயம்னு வார்த்தைலாம் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம அதை பற்றி படிப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த அருட்பெருஞ்சோதி எங்கே இருக்காப்புல, இதோ நம்முடைய ஆதி இதோ திரு அம்பலத்திருக்கின்றார். நீ ரொம்ப பயப்படாத கண்ணு, பக்கத்துல தான் இருக்காப்புல, எங்க வந்து மாட்டிக்காம போயிட போறாரு, எங்க நம்ம பேசுறது வந்து அவர்கிட்ட கேட்காம போயிட போகுது, எங்க நம்ம வந்து நம்மளுக்கு சாகாவரம் கொடுத்துறவும் போயிட போறாரு அப்படின்னு நீங்க வந்து பதறாதீங்க. அதனால நீங்க கேளுங்க, கேட்குங்க, பதறாம கேளுங்க. கடவுள்கிட்ட வந்து நீங்க வந்து கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா கேட்கணும். எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கே, இத்தனை உடம்புங்க வந்து வெட்டி இந்த கசாப்பு கடைக்கு உள்ளார போகும்போது ஃபுல்லாக போவாங்க, ஆனால் வெளியே வரும்போது பிளாஸ்டிக் பேக்கில் வருவாங்க இல்லையா, சின்ன கட் பண்ணி கருப்பு பையில. ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களாக இருக்கும்போது நம்ம இந்த மனுஷ உடம்பு கொடுத்து கொஞ்சம் நேரம் சுவாசம் பண்ணி ஒரு 80-100 வயசு வரைக்கும் கொஞ்சம் வாழ்ந்து கருணை பழகு, கடவுளை கருது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு அச்சம்பட்டுக்கிட்டு நம்ம உச்சத்தை எட்டாமல் போட முடியுமா? நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அதனால தான் கடவுள் இங்கே வர வச்சுருக்காரு. ஓகேங்களா? கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு எதுக்காக அழணும்? எதுக்காக நான் அழணும்? ஏழைகளை பார்த்து அழணும். கடவுள் இவ்வளோ சூப்பராக இருக்காரு அப்படின்னு அவளை பார்த்து நம்ம ஆனந்த கண்ணீர். ஓகேங்களா? இந்த 2 கண்ணீர் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட ஏன் நம்மளுக்காகவே இல்லை, எனக்கு இல்லை, எத்தனையோ பேர் நல்லா வச்சுக்கிற நீ வளரணும் இது பண்ணிருக்காரு. அவ்வளோ பேருக்கு அருளை கொடுத்தியே, எனக்கு இப்போ கொடுக்க முட்டியே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நீங்க கேட்கலாங்களா இல்லையா? ஓகேங்களா? நீங்க கேட்கணும். ஏன்னா கேட்க இப்போ கடவுளை வந்து சொர்ண கெட்டவரா? ஓகேங்களா? ரொம்ப சொர்ணையோடய ஆடு. ஓகேங்களா? யார் என்ன பேசணும்னு கேட்கும், யார் என்ன பண்ணணும் அவர் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கிற ஆளு நீங்க சொல்லி கேட்காம விட்டுருவாரு அவரு. ஸோ நம்ம கேட்க ஆரம்பிக்கணுன்றது தான் நம்ம கருத்து. ஓகேங்களா? இப்போ எங்க இருக்காரு அவரு, இதோ திருவம்பலத்துல. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம லாஸ்ட் டைமே படிச்சிருப்போம் இந்த அம்பலத்தை பத்தி. ஏன்னா அம்பலம்ன்றது மேல இருக்கு இல்லையா, நம்ம பூமி தான் வந்து ஈர்ப்பு விசைகள் நம்ம இப்படி இருக்கு, எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்கு. அம்பலம்ன்றது ஃப்ரீயா இருக்கும். அப்ப திருவம்பலம்ன்றது அது இண்டிபெண்டா இருக்கு, எல்லா ஆற்றலையும் கொண்டு இருக்கு. ஸோ நீ வந்து ஆற்றல் இல்லைன்னு நினைக்காதப்பா, திருவம்பலத்துல நம்ம ஆள் இருக்காப்புல, எல்லா ஆற்றலையும் எனக்கு கொடுப்பாப்புல. நீ வந்து கிரவுண்ட் லெவலில் மாட்டிக்கிட்ட, உனக்கு கஷ்டமா இருக்குது, உனக்கு இந்த உடம்புல வாழ்க்கை இஷ்டமே கிடையாது, சாவணும் ஆசைப்படுறேன்னா நீ கவலைப்படாது, ஆள் நம்ம இருக்காரு, அருட்பெருஞ்சோதி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை சொல்லி அடுத்த பாடம் தாண்டவனார் எனைத்தான் தடுத்து ஆட்கொண்ட ஆண்டவனார் இதோ அம்பலத்திருக்கின்றார். ஸோ தாண்டவனார்னா என்ன நினைக்கிறீங்க? இந்த தாண்டவத்தை பத்தி ஏற்கனவே ஒரு பேர் பேசியிருப்பாங்க. சிவ தாண்டவம், ருத்ர தாண்டவம் கேள்விப்பட்டீங்களா? ஸோ தாண்டவனார் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? தாண்டவர் ஆனார் அப்படி வேணா எடுத்துக்கலாம். தாண்டவர் ஆனார்
ஸோ அப்படின்னா இவர் ஆடுறது தான் ஆட்டம், அவங்க ஆடுறது ஆட்டம் கிடையாது. அப்போ என்ன சொல்றீங்கன்னா ப்ரோக்ராமர் கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற ஒரு மூமெண்ட் இருக்கணும், ஒழுங்காக தாண்டவம் ஆடும், அது கரெக்டாக அது ஸ்டெப்ஸ் போடணும். ஸ்டெப்ஸ் போட முடிச்சுன்னு வச்சுக்கோங்க ப்ரோக்ராம் ஓடாது, செக் ஆகிடும். ஆனால் இதில் என்ன சொல்கிறேன்னா தாண்டவனார் என்ன பண்ணுறாப்புல, என்னை தான் ஆட்கொண்டு தடுத்துன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, என்னை தான் அவர் வந்து என்ன பண்றாரு ஆட்கொண்ட தடுத்து. அப்போ நம்மளோட ப்ரோக்ராம் எங்க இருக்குது, அவர் ஒரு ப்ரோக்ராமர், சூப்பர், அவர் ஒரு ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராம் எப்படி இருக்குது, வேற மாதிரி இருக்கு, சாகணுன்ற ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா, அதை தடுக்கிற ப்ரோக்ராம் செல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஃபிக் ஆளுங்க சொல்லுவாங்க. நம்ம செல்லில் என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமா அது செத்து போயிடும், செத்து போடுறதுக்காகவே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஏற்கனவே. ஆனால் இந்த தாண்டவனார் என்ன பண்றாப்புல, சாகாத வர கொடுக்குறாப்புல இல்லையா. அப்போ தடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம், செத்து போற ஒரு ப்ரோக்ராம் வந்து தடுத்துக்கிட்டாரு. ஓகேங்களா, நீ ஏன்டா சாவணும், நீ நானா ஆக போற, அருப்பெரும் ஜோதியா ஆக போற, நீ எதுக்கு சாவணும்னு ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. சரிங்களா, அப்போ தடுத்துட்டாருன்னா அவர் சாக வேணாம்னு சொல்றாரு. அப்போ வந்து அவர் எப்படி ஆயிடுவாரு, கடுகளவு கூட நான் வந்து சாகிறதுக்கு ஆசைப்பட மாட்டேன், கருணை கூட கலக்கிறது தான் ஆசைப்படுறன்ற மாதிரி அவர் கருத்து போயிடும். ஓகேவா, இப்போ அடுத்து என்ன சொல்றாப்புல, ஆண்டவனார். அப்போ மாண்டவர்கள்னு ஒருத்தர் இருக்காங்க, ஆண்டவர்கள்னு ஒருத்தர் இருக்காங்க. நம்ம உடம்பு இந்த உடம்பு எவ்வளவு நாள் ஆண்ட முடியும், இந்த உடம்பு நம்ம எவ்வளவு நாள் தான் ஆட முடியும், அதிகபட்சம் ஒரு 120 வருஷம் ஆடுவாங்க இல்லையா சில பேர். எனக்கு தெரிஞ்சு 120 வருஷம்லாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு வாழல, நான் கண்டு பார்த்து வாழல, மேபி இந்த 108 110 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவாண்ணா, ஆனால் சித்தர்கள் என்ன குறிச்சிருக்காங்கன்னா 120 இயர்ஸ் வரைக்கும் ஒருத்தர் வாழலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் செய்கிற சித்தியால என்ன பண்ணலாம், சித்து விளையாட பண்ணலாம், காலத்தை நீட்டிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எக்ஸ்பைரி டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ வளர சொல்கிற எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குது, அது எக்ஸ்பைரி டேட்டுக்கு இருக்குதா, கிடையாது. எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது ஒரு எக்ஸ்டென்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், வராபரதை தாண்டுது. ஓகேங்களா, அந்த கோல் நம்ம வேணும்னா இப்போ தாண்டவனார் வந்துட்டார், ப்ரோக்ராமர் வந்துட்டு. அப்போ அவர் ஆள்றாரு, அவரோட ஆளுகைக்கு நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா நீங்கள் எப்படி யோசிப்பீங்க, சாகணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை ஒன்றை மாதிரி நான் வாழணும், செழித்து வாழணும்னு ஆசைப்படுவீங்களா? சிவன் மாதிரி ஆகிடணும். ஏன்னா நமக்கு சவம் பிடிக்காது, செத்து போகிற பாடியே செத்து போகிறவங்க சாப்பிட்றது இதெல்லாம் நமக்கு பிடிக்காம போயிடும் காலப்போக்கில். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம ஆண்டவன் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதோ அம்பலத்திருக்கின்றார் அப்படின்றது. அப்போ வடலார் என்ன சொல்றாருன்னா அதை அனுபவிச்சு பார்த்துருக்காரு. அவர் மேபி அவர் சாவர மாதிரி மேபி ஆசைப்பட்டுக்கலாமோ இல்லையோ, அது ஒரு மாய விளையாம சிக்க வச்சிருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லை அருப்பெரும் ஜோதியில் ஒரு ஆண்டவர் இருக்காரு, நம்மளை சாவ விட மாட்டார், அவரு நம்மளை எப்படியாவது வாழ வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்படுறாரு அப்படின்ற ஒரு கருத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு என்ன சொல்றாரு, நீனும் அந்த மாதிரி இந்த மாதிரி சாவதுக்கெல்லாம் ஆசைப்படாதப்பா, நம்மளுக்கு வந்து தாண்டவனார் இருக்கு, நீ நினைச்சு சாவ வேணாம், ஆட்டோமேட்டிக்கா சாவ தெரியுமா உடம்பு, அதுல இருந்தே அவர் மீட்டு இருப்பாரு. ஓகேவா, நீ எதுக்கு வந்து நீ ஏன் சாவணும்னு ஆசைப்படுற அப்படின்ற மாதிரி ஒரு லைன் நம்ம எடுத்துக்கலாம். இங்க அஞ்சாதே நெஞ்சே அப்படின்றது, ஏன்னா நெஞ்சு தான் அதுக்கு காரணம், தேவையில்லாம அதுதான் எழுப்பி விடுது, சைரன் நீ செத்து வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த பிரிச்சு விடுறதெல்லாம் அதுதான் பண்ணி விடுது. ஸோ அதுகிட்ட போய் இதை சொல்றாரு, அஞ்சாதே நெஞ்சே, அந்த அந்த இடத்த பார்த்து இது டார்ச் லைட் அடிக்கிறதால என்ன ஆயிடுச்சு, அந்த அகத்து கருத்து இருக்கு இல்லையா, அப்போ அந்த கருத்து வந்து இப்போ மாறுது ஜோதியால. புரியுதானே? இப்போ அடுத்த பாடல் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெரியும். வன்பர் மனத்தை மதியாதவர் நம தன்பர். வன்மர் மனத்தை மதியாதவர் நம தன்பர் இதோ திரு அம்பலத்திருக்கின்றார். அப்போ வன்பர்ன்றது யாரு, வம்பு பண்றாங்க இல்லையா அந்த உலகத்துல, வாடா நீ உன்னை வச்சிருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த இது வஞ்சம்ன்ற மாதிரியே இதுவும் அந்த மாதிரி தான் வம்பு பண்றவங்க. பொம்பளைங்க பிடிச்சி இது பண்றவங்க, அவங்க கிட்ட போய் ஆம்பளை தரத்தை இது பண்ணி அவங்கள ரேப் பண்றது, கொலை பண்றது, அந்த மாதிரி ஒரு ஒன்று வச்சுக்கலாம். பிராணிகளுக்கு தெரியுமா, அப்பிராணியா, பேச முடியாத, இல்லை பேசினா கூட நம்மளுக்கு கேட்காது, அவங்க சத்தம் போடுற மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு பன்னிக்குட்டி சாவடி வச்சுக்கோங்களேன், சாவடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கத்து ரொம்ப கஷ்டப்படும், நம்ம அதை மதிப்போமா? வம்பு பண்றோம்ல அதுகிட்ட. அந்த மாதிரி வம்பர்கிட்ட என்ன பண்றது, மனத்தை அப்போ மனசு வந்து வன்பருக்கு என்ன மாதிரி மனசு இருக்கும்னு, அப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு கடவுள் இருக்காருல்ல அருப்பெரும் ஜோதி, அவரோட மனசு மாதிரியா இருக்கும். கல்மணமோ வன்மனமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரெண்டு தாமச ராசச அப்படின்னுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஏறி போயிருக்கும் மூர்க்கத்தனமா, மதம் முடிச்ச யானன்ற மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிடுற மாதிரி உடம்பு இருக்கிற வரைக்கும். நான் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், ஓகேங்களா, அது தெரியாது. ஆனா அந்த மாய விளையாட்டு என்ன பண்ணும், அந்த வம்பு இருக்கும்,
பிடிச்சி அடிச்சிடுறேன், எனக்கு இருக்கு ஒரு வலிமைன்ற மாதிரி காட்டும். ஸோ அந்த மாதிரி வன்பர் மனத்துல வந்து இருக்குமா? இது மதிப்பாரா, வேல்யூ கொடுப்பாரா? நம்ம மதியாதவர் நம்ம நண்பர், நம்ம லவர், ஓகேங்களா? உங்களுக்கும் ஒரு லவர், எனக்கும் ஒரு லவர். இது யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் லவர் யாரு? அல்பின் ஜோதி. அதனால அவர் லவர் அவரு, ஓகேங்களா? அந்த மாதிரி லவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, இந்த வம்பர் இருக்காங்க தெரியுமா, அவங்க நம்பருக்கு கால் பண்ண மாட்டாரு. ஓகேவாட? அவங்க அவ்வளவுதான் அம்போ, ஓகேங்களா? சிவசம்போ கிடையாது. ஓகேவாட? அதனால நம்மளுக்கு என்ன பண்றதுன்னா, நம்ம தான் அன்பர், ஓகேங்களா? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு. அவரே அல்பின் ஜோதியில் ஒரு பாடல் அமைச்சிருப்பாரு, அது தெரியுமா? அதே மாதிரி ஒரு ஸ்லாங் இங்க வருது. ஸோ நீங்க வம்பு பண்ணிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அன்பர் என்ன சொல்றாரு, நம்மளோட அன்பர் அவருக்கு என்ன கருத்து இருக்கு, நம்மளோட அன்பர் இல்ல சில பேருக்கு உலகத்துல நம்மளுக்கு அன்பராக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், எனக்கு இது வாங்கி கொடு, எனக்கு டைமண்ட் ரிங் வாங்கி கொடு, எனக்கு கோல்டு நெக்லஸ் வாங்கி கொடு, எனக்கு இதை வாங்கி கொடு, உனக்கு அன்பு செலுத்துறேன், இதை பண்ணா நான் அது பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வருவாங்க தெரியுமா, ஒரு லிங்கிக்கு வருவாங்க தெரியுமா, அன்பு பரிசுன்னு சொல்லிட்டு. நம்ம அன்பு நான் வராது, அது நம்ம அன்பரும் கேட்கறாப்புல ஒண்ணு கேட்கறாரு, என்ன பண்ணணும் அவரோட அன்புக்காக, கருமையாக சொல்றாரு. ஏழைங்க போல இந்த உயிர்கள் படுற துயரத்தெல்லாம் நல்லா நீங்க வந்து அப்படியே சகிச்சுட்டு இருக்க கூடாது. உயிர்களுக்கே கஷ்டப்பட்டுச்சுன்னா நீ வந்து உன்னோட கஷ்டமா அதை பார்க்கணும். நீ அவங்களோட கஷ்டம் நீ இது பண்ண, அது உன்னோட தான் வாங்கிக்கணும். உன்னால என்ன பண்ண முடியுமோ, பொருளால உதவி பண்ண முடியுமா முடிவு பண்ணு. அறிவால ஏதாவது அவங்களை தடுத்து கொலை பண்றதுல தடுத்து நிறுத்த முடியுமா நீ பண்ண ட்ரை பண்ணு. இல்ல உனக்கு வந்து என்ன இருக்குது, 5 மெத்தட்னு சொல்லுவாரு, நம்ம கேள்வி முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா? இனிமையா பேசிப்பாரு, ஒத்து வரலன்னா கொஞ்சம் அதட்டி பேசிப்பாரு, இல்லைன்னா காலில் கூட விழுந்துருக்கு. அப்படி காலில் கூட விழுந்து இது பண்ணுன்னா, நீ கொலையை விடுறதுக்காக நான் உனக்கு ஆர்டிஃபிஷியலா ஏதாவது உனக்கு சமைச்சு தரேன், அதை சாப்பிட்டு நீ அதை விட்டுறியா அப்படின்னு கேட்டுப்பாரு. ஏன்னா இப்போ மீட்லாம் வந்துருச்சு இல்லையா, நம்மளுக்கு மவுத் ஃபீல், டேஸ்ட், ஃபிளேவர் எல்லாமே ஒரு கிளர்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் தாவரத்துல இருந்து அதை பிடிச்சி பண்ணியிருக்கோம். ஸோ இம்சை ஆகாரமா அது கருதப்படாது. அந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து நீ விட்டுறியா, நீ வந்து கருணையை ஏற்படுத்திப்பியா அப்படின்னா அப்போ ஓகேன்னா ஓகே. இல்லைன்னா அடுத்த முயற்சி என்ன பண்ணணும், கடவுளை நினைச்சுக்கணும், ஐயா எனக்கு என்ன நீ கருணைக்கு ஆரம்பிச்சுட்டு உன் பாதிரியால விட்டுட்ட, இவங்க மாட்டிட்டு இருக்காங்களே, இவங்களை நீ திருத்த மாட்டியா அப்படின்னு நீங்க அவங்க கேட்டீங்கன்னா எப்படியாவது அவங்களை திருத்ததுக்கு வழிபடுவார். இப்போ நான் அந்த மாதிரி தான் கேட்டேன். கோவால எனக்கு அந்த இதுல கோழி இப்படி ஒரு கேஜ் இருக்குல்ல, கோழி அடைச்சி வைப்பாங்கல்ல, கசாப்பாடைக்கு முன்னாடி அந்த இது மாதிரி இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கேஜ் நான் போய் அடைஞ்சி உட்காந்துக்கிட்டேன். இந்த மீடியாலாம் போட்டோ பிடிச்சி இது பண்ணுது, ஓகேங்களா? அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணோடனே இந்த உலகமே லாக்டவுன் ஆயிடுச்சு. நான் அதுல உட்காந்து சிந்தனை பண்றேன், ஐயா இந்த உலகத்துல இருக்க இந்த கஷ்டப்படுற ஜீவராசிகள் எப்படியாவது அவனோட இஷ்டப்படியான உன்னோட வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை மேல உள்ளரே ஓடுது. இதுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. ஆமா, கருணையோட டேஸ்ட் எனக்கு கிடைச்சிச்சு, அப்பவே சின்ன வயசுல கிடைச்சிச்சு. ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது பூர்த்தி ஆயிடுச்சு. அது இல்ல இங்க இருந்ததுக்கு அப்புறம் தான் வடலூரே போனீங்க? வடலூருக்கு நான் 3வது ஸ்டாண்டர்ட் 4வது ஸ்டாண்டர்ட் போயிட்டு விட்டாரு. ஓகே, அவ்வளோ டைம்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு கடவுளே வர வச்சாரு. எதுக்கோ ஒரு ஈவெண்ட்டுக்காக நான் போனேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சண்டையால் எங்கள் மாமாவும் எங்கள் மாமியும் பிரிஞ்சுட்டாங்க. மாமி எடுத்திருந்த ஊர் நெய்வேலிக்கு போயிருந்தேன். நெய்வேலியில் எங்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சொந்தக்காரங்க ஒருத்தர் ஃப்ரெண்டு என்ன பண்ணாரு, ஈன்னு அவங்கள எலக்ட்ரிக் அவர் இருக்கிறதுல பெரிய ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஃபீஸருக்கும் அந்த வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு நட்பு ஏற்பட்டுருக்கு போது, ஓகேங்களா? அவங்க வந்து கூலி வேலை தான், நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க கூலி வேலையால் தான். பட் அவர் ஈன்றவர் ஒரு பெரிய அதிகாரி மாதிரி. அந்த நெய்வேலியிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் இவர் பெரிய ஆள். கார்லாம் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல கார் வச்சிருக்காரு. நான் 4ஆம் கிளாஸ்லயே 3ஆம் கிளாஸ்லயே 4ஆம் கிளாஸ்ல நினைக்கிறேன் கார்லாம் வச்சிருந்தாப்புல. கார்ல கூட்டு போறாரு. எனக்கு வீட்டுக்கு பார்த்து கார்ல கூட்டு போய் இறங்குறேன். எந்த டாக்ஸி எனக்கு எல்லாம் அப்போ வசதி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கார்ல எல்லாம் போறது எனக்கு பெரிய கனவு மாதிரி. கடவுள் என்ன இப்படி அழைப்பு விடுறாரு பாருங்க. அன்னைக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு நாள் ஃபுல்லா சண்டை நடந்துச்சு. அங்க எங்க அதான் சண்டை நடந்துச்சு இல்லை எங்க மாமாக்கும் மாமியாக்கும். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த குழந்தை நீங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்துருங்க, குழந்தை காட்டுக்கு நாங்கள் கேட்க போயிருந்தோம். பிரசவத்தில் இருந்தாங்க அவங்க. குடும்பம் வந்து இதாகி பிரசவத்தில் அவங்க வெளியே போயிட்டாங்க. குழந்தை வந்து பர்த் ஆயிடுச்சு நெய்வேலியில், ஓகேங்களா? அவங்க அம்மா வீட்டில் அவங்க தந்தை கொடுத்துருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் சண்டை ஆயிடுச்சு இல்லையா, அதனால புகுந்த வீட்டில் இருக்க முடியாது. புகுந்த வீடு கேஜிஎஃப்ல இதில் இருக்குது, கர்நாடகா கேஜிஎஃப் படம் வந்துச்சு இல்லையா, அந்த ஊரில் இருக்குது. இவங்க இங்கே இருக்காங்க. 2 பேரும் ஃபோனில் பேசிப்பாங்க, எப்பயாவது எப்படி நல்லா இருக்கே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக பேசிப்பாங்க. அப்போ நாங்கள் அந்த குழந்தை பிறந்தாலும் நாங்கள் போகிறோம் போய் பார்க்குறதுக்கு. அவங்க எங்கள் வீட்டில் திருப்பி 10 கிச்சு சண்டை கிளம்புறோம். அன்றைக்கி ஃபுல்லாக மஞ்சம், அன்றைக்கி ஃபுல்லாக இதுதான் வம்பு தான். யாராவது ஒருத்தவங்க அடங்கி போயிருக்கலாம், நாங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் இது பண்ணி எப்படி அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பட் சமரசம் ஏற்படுத்த முடியல, சண்டை தான் வருது. அந்த மாதிரி ஒரு சண்டை கலந்த நாளில்
ஈவினிங்ல அந்த இது கூட்டு போய் காட்டுறாரு அவர். பகலில் அந்த மாதிரி சண்டை நடந்துச்சு மதியம் வரைக்கும். அப்புறம் ஈவினிங்ல அவர் அந்த இது நேவல் லிக்னர் கார்பரேஷன்ல அது எப்படி வந்து மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அது தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு அந்த இடத்த மைண்ட்ஸை காட்டுறாரு. அந்த உள்ள அவருக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா, அவர் கூட்டு போய் உள்ள காட்டுறாரு. ஓகேவானே? அந்த அதிகாரி அதோட உள்ள நம்மள அந்த மைண்ட்ஸ் மட்டும் காட்ட விடாம இங்க வல்லரசோட மைண்டையும் காட்டி விட்டாரு. இங்க ஒண்ணு இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி கடைசியில கூட்டு போய் எப்படிதான் எங்க வீட்லயே ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. புது வாழ்க்கை எப்படியும் சம்மதிக்க மாட்டாங்க இல்லையா, அவர் கூட ஒத்துக்கிட்டாங்க. நானும் போய் மேட்டுக்கு போய் உட்காறேன். அப்படியே இதுல நடந்து உள்ள நடந்து வரும்போது அந்த இதுல போற பாதையிலே அந்த மேட்டுக்கு அந்த ஆர்ட்ஸுக்குள்ள போவோம்ல, ஆர்ட்ஸுக்குள்ள போகும்போது அந்த கரண்ட் கட்ட நீ நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன்ல கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆர்சிக்கு வந்துட்டீங்க. ஜோதிமயமா இருக்குது. ஞானசபையில இருந்து இப்படி வராம அப்படி போயிட்டேன். நெய்வேலி அந்த நெய்வேலி உள்ள அந்த இது இருக்குல்ல, ஓல்டு நெய்வேலி அந்த இதுல அந்த நெய்வேலி தான் நான் ஃபர்ஸ்ட் வடலூர்ன்ற வார்த்தை நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன். வளர பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வடலூர்ன்றது இப்படிதான், வளரன்றது இப்படிதான்றது அன்னைக்கு தான் பாக்குறேன். ஓகேங்களா? அந்த கோவில்ல எல்லாமே வந்து பெரிய பெரிய அற்புதமான விஷயம். நாங்கள் அந்த மேட்டுக்குப்பத்துக்குள்ள ஆர்ச்சுக்குள்ள போறதும் அந்த கரண்ட் கட் ஆயிருச்சா ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் வெளியே வந்துருந்தாங்க. இப்போ நினைச்சேன் என்னடா நெய்வேலி வந்து ஊருக்குள்ள கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புது, பக்கத்து ஊருக்கு இங்கே வடலூர்ல கரண்ட் இல்லையா, எல்லாமே இப்படி வந்து ஏழைங்களா உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க மேல பார்த்து எனக்கு கொஞ்சம் கருணையா அந்த இதுலேயே நடா வாழ்க்கை அவளை அவங்க சண்டை போடுறாங்க, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்கலாம், அதுவும் பண்ண முடியல, சண்டை போட்டுக்கிட்டே வெளியே வந்துட்டாங்க. இங்க பார்த்தா இங்க ஏழைங்களா வெளியில வந்துட்டு இருக்காங்க. ஒரு இதுல ப்ரொடியூஸ் பண்ணுறது கரண்ட் இங்க ஏழைங்களா இங்க வெளியே இருக்காங்க. அதே மனநிலையில போயிட்டு நான் உள்ளர போகும்போது அவர் சொல்றாரு அந்த எலக்ட்ரிக் இருக்காருல்ல, அவர் சொல்றாப்புல இங்க வந்து இவர் தான் பவர்ஃபுல் ஒரு சித்தர் இருக்காப்புல, இந்த ஜோதியோட ஜோதியா கலந்துட்டாரு அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்காரு. நான் அதை கண்மூடி எப்பயுமே கோயிலுக்குள்ள போனோம்னா கொஞ்சம் ஒரு ஒருமையோட போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போகும்போது எனக்கு அந்த சிந்தனைகளை வந்து எனக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. அன்னைக்கு ஃபுல்லாக கரண்ட் அந்த மைண்ட் செட் தானே இருந்தேன். அப்போ எனக்கு வந்து கரண்ட் டப்புன்னு பாஸ் ஆகும்போது கண்ணை திறக்கிறேன், கரண்ட் வந்துருச்சு. அதோட இதில் மேட்டுக்கு கரண்ட் வந்துருச்சு. நான் உள்ளர போகும்போது கரண்ட் வந்துருக்குது. உள்ளர அருப்பெருஞ்சோதி அந்த அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கொருமையை அருப்பெருஞ்சோதி எனக்கு எழுதி வச்சிருப்பாங்கல்ல சத்திரியான தீபத் அந்த பக்கத்தில். நான் போகும்போதெல்லாம் அந்த இதெல்லாம் கட்டலை, இப்போ கட்டிட மாதிரி அங்கே இல்லை. ஓகேங்களா? அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் நடப்பாத மாதிரி ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி அப்படியே உள்ளர போகும்போது அந்த இது இருக்கும். ஓகேவானே? ஆனால் அந்த கருவறைக்குள்ளே போல அன்னைக்கு அவரோட எங்கே போய் சித்தி அடைஞ்சாரோ அங்கே நான் போகிறது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? எனக்கு எங்கே வாய்ப்பு கிடைச்சுன்னா தீபத்தை பார்க்கறது மட்டும்தான். ஆனால் இவங்களுக்கு வேணால் தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஆளுங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு வேணால் தெரிஞ்சு அவங்க போயிருக்கலாம். ஆனால் நான் வந்து சுற்றிட்டு அப்படியே போயிட்டேன். ஏன்னா அவங்க கூட எப்பயுமே இருக்க மாட்டேன். நான் கோயிலுக்கு போனால் நான் தனியாக இப்போ ஆராய்ச்சி பண்ணுவேன், அப்படியே பண்ணுவேன். தீபத்தை பார்த்தேன், அந்த எழுத பார்த்தேன். பூசாரி வந்தா அப்படி எல்லாருமே அந்த இது அந்த தீபத்துக்கு காட்டு வருவார் இல்லையா, ஒரு இது எடுத்துட்டு வருவார் கையில். அது வந்து வரும்போது எல்லார்ட்டையும் மந்திரத்தை சொன்னார்கள். என்கிட்ட ஒன்று சொன்னார், தம்பி கொலை பண்ணுறதை விட்டு, தம்பி நான்வெஜ் சாப்பிட்றதை விட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாருங்க. டைம் இருக்கிறதுல எத்தனை செகண்ட் ஆகும்? 2 செகண்ட் தான் ஆகும். ஆனால் அவ்வளோ பெரிய கருத்தை வந்து இந்த 2 செகண்ட்ல சொல்லி முடிச்சாரு இல்லையா. எனக்கு ஒரு பெரிய சாக்கு கிடைச்சிச்சு. அப்புறமே எங்கள் வீட்டில் வந்து மீன் சாப்பிடு, மட்டன் சாப்பிடு அப்படின்னு சின்ன வயசுலேயே அந்த மட்டன் சாப்பிடு பிடிக்க வாயில போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிறது, அது முழுங்கவும் முடியாது. இது நம்ம சாப்பாடுலன்னு அப்பவே தெரியும். ஓகேங்களா? இருந்தாலும் யாருக்கு கருத்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. சயின்ஸ் வந்து சாப்பிடுன்னு சில பேர் சயின்ஸ், எல்லா சயின்ஸும் அப்படி சொல்லலை. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் வளர்க்கறதுக்காக வாழை சாப்பிடலாம், நீங்கள் இது போடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சயின்ஸ் நான் கற்றுக்கிட்டு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, நான் ஒத்துக்கிட்டு சோதனை நானே ஆரம்பித்தேன். ஆனால் இந்த சோதனைக்கு சாதனையாக எங்கே முடியுது? சாதனா பார்க், பாண்டிச்சேரி சாதனா பார்க்குன்னு ஆரோவில் வீகன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாதனை பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சாதனா பார்க் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? நீ வேதனைப்படுறத வந்து நிறைய உனக்கு கவலை இருக்குதுன்னா இனிமேட்டு நீ வந்து உன் கவலையை போக்கிக்கோ, நீ நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வம்ப விட்டுட்டேன். சரி இனிமேட்டு வந்து நம்ம வேணாம், நம்ம வந்து ரொம்ப எப்படியாவது குறைச்சே ஆகணும், நம்ம அன்பரோட லிங்க் வரணும் நம்மளுக்கு அப்படின்றதால குறைச்சிக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ட்ரை பண்ணி நான் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறோம் அதெல்லாம் சரி பண்ணி விடுறாரு. ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ எல்லாருக்கும் இப்போ வளர முடிஞ்ச வரைக்கும் அவர் இங்கே பண்ணார் இல்லையா, இந்த கூடவத்தில் அவர் பண்ணாரு. இப்போ அவர் எங்கே போயிட்டாரு? வானத்துலேருந்து பண்ணுறாரு. வானத்துலேருந்து. ஓகேங்களா? மண்ணிலேருந்து கொஞ்ச நேரம் இருந்தாப்புல இப்போ மண்ணில் லிங்க் இல்லையா அவரு அப்படிலாம் கிடையாது. மேட்டுக்குப்பத்தில் அவரோட இது இருக்குது, அவரோட ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃப்ரீக்வன்சி இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும், அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? அவர் எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் கண்காணி அவர். ஓகேங்களா? பராபரையே வந்து எல்லாத்தையும் கண்காணி பார்க்குற நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க, தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு, நீங்கள் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஒரு சித்தர் வந்து அலாட் பண்ணுறாரு. ஆனால் நம்மளோட அலாட் எங்கே இருக்குது? அவங்க எல்லாம் துகள்ன்ற மாதிரி ஆயிடுது. இதோட இடம் எவ்வளோ தூரம் போகுது? அவங்க துகள்னா இது அவ்வளோ பெருசு. ஓகேங்களா?
ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் வந்து இப்போ என்ன பண்ணுறது, அன்பர் இதோ திரு அம்பலத்து இருக்கின்றார், உனக்கு வந்து அந்த கிராண்ட் ஆயிடுச்சு, நீ இனிமேட்டு கூட அந்த வஞ்சத்தையும் அந்த ரொம்ப பண்ணுறதையும் அதெல்லாம் விட்டுரு, நீ உனக்கு அச்சம் வருதுன்னா அதுதான் காரணமாக இருக்குது, நீ என்ன பண்ணுற அதில் முடிஞ்ச விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவானே? அதனால் இந்த பாடல் இப்படி விளக்குது. அடுத்த பாடல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஆமா, நம்ம கற்றுக்கணும், நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சின்ன வயசுல உங்களுக்கு சொல்லி தருவாங்களா யாராவது? சொல்லுங்க, உங்கள் அப்பா அம்மா சொல்லி தந்தாங்களா அவங்க பண்ணாதப்பா அப்படி யாராவது சொல்லி தராங்களா? சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு சொல்லுவாங்க யார்ட்டையும் ஒம்பு பண்ணாத, போக போக என்ன ஆயிடுன்னா ஒம்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் ஒரு இடத்துல பண்ணுவாங்க, நம்ம ஒரு இடத்துல பண்ணுவோம். ஸோ எல்லாருமே ஒன்றா இருக்கு, வாழ முடியுதா? யாரையாவது சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா? வீட்லேயும் சண்டை, நாட்டிலையும் சண்டை, எவ்வளோ சண்டை நடக்குது. இப்போ ஆப்கானிஸ்தானில் பாருங்க, துரத்துறாங்க, ஒரே இடத்துல கழிவும் ஒரே இடத்துல மூத்திரமும் பண்ணிக்கிட்டு நவுற முடியல அவங்களால. இப்போ அனிமல்ஸ் இப்படி கஷ்டப்படுது, ஒரே இடத்துல யூரின் பண்ணிக்கிட்டு அதே இடத்துல அவங்க வாழணும் இல்லையா? அதே மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க. யாரால ஹெல்ப் பண்ண முடியுது? மனுஷங்க தான். நம்ம கொஞ்சமாதிரி யாராவது வாய்ஸ் கொடுக்குறாங்களா? ஈழ போர் நினைச்சு தெரியுமா? சீரக்கால நடந்து முடிஞ்சு நம்ம கண்டு மூடி நிறைய பேர் இழந்தாங்க. யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? இங்கே கவர்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணிச்சா? கருணாநிதினு பேர் வச்சுக்கிறாங்க, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணாங்களா? கருணையை காட்டினாங்களா? இல்லை நம்ம அழகி வந்தோம், உங்களுக்கு வந்துருங்க, ஏன் ஒம்பு பண்ணுறீங்க, நாங்கள் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறோம், சுமூகமாக உங்களுக்கு பிரச்சனையை முடிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணாங்களா? அப்போது கருணை இல்லாத ஆட்சி கடிய ஒழிக அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு. எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இந்த கருணை இல்லாத ஆட்சி? பேர் வந்து கருணாநிதினு வச்சுக்கிட்டா நீங்கள், ஆனால் கருணையை காட்டுறீங்களா? மேபி அவங்க காட்டிக்கலாம், ஆனால் சுயநலமாக இருந்திருக்கலாம், ஃபோன் வருது கிடைக்கும். ஓகே மேடம், இப்போ அடுத்த பாடல் படிச்சிருங்க. தெருள் உடையார், தெருள் உடையார் எல்லாம் செய்ய வல்லார், திரு அருள் உடையார் இதோ அம்பலத்திருக்கின்றார். தெருள்ல என்ன அர்த்தம்? இருள் மாதிரி தான் இருக்கும், இருள் மாதிரி தான். இருளுக்கு ஆப்போசிட் வெளிச்சோன்னு. தெருள்ல தேஜஸ் நம்ம லாஸ்ட் டைம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இருளுக்கு ஆப்போசிட் தெருள்ல ஞானம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு அறிவு விளங்கின இடம். ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாரு? தெருள் உடையார், தெருளுடையார் செய்வல்ல, எல்லாம் செய்வல்லா. அப்போ எல்லாம் செய்ய வல்ல முடியும்னா எவ்வளவு பெரிய அறிவு இருக்கணும் அவரு. அதனாலதான் தெருளுடையார். நல்ல தெளிவு அடைஞ்சிருக்கு. தெளிவுன்றதுதான் அந்த வார்த்தை தெருள். நல்ல தெளிவு. ஓகேங்களா? தெருளுடையார் அந்த மாதிரி தெளிவா இருக்கிறவரு என்ன பண்றாரு? எல்லாம் செய்வல்லார். அப்ப என்னன்னா எல்லாம்ன்றது என்னன்னா அருளும் கொடுக்குறாரு. ஓகே, அருள் கொடுக்கறதெல்லாம் என்ன நடக்கும்? அருளூரின் எல்லாம் ஒரு பாடல படிச்சிருக்கோம்னா நம்ம அருள் பெருஞ்சோதி அகவல்ல, அருள் உரின் எல்லாம் ஆகும், அருள் பெற இது உண்மை. அப்போ அந்த உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும். அருள் உருணும். ஓகே, முயலுக்கு என்று மைசி மம்மை அணிந்தது. அப்போ என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து இந்த எல்லாம் செய்யணும்னா தெருளுடைய அருள் தான் அது பேரு. அது வந்து என்ன இருக்குன்னா எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது அதுக்கிட்ட. ஓகேவாண்ணா? அதுக்கிட்ட குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அது என்ன சுமூகமா ஒரு முடிவு எடுக்குது? திரு அருளுடையார் இதோ அம்பலத்திருக்கின்றார். அது பேரு திருவருள். நம்ம சாதாரண பேரும் அருள் காட்ட முடியுமா? ஓகேண்ணா? பராபரத்துக்கு அருள் காட்ட முடியுமா? காட்ட முடியும். ஓகேவாண்ணா? பராபரத்துக்கு அருள் காட்ட முடியும், அதுக்கிட்ட கருணை இருக்குது. ஆனா இதுல என்ன சொல்ல வராங்க? திருவருள் அப்படின்றாங்க. அப்போ திரு கூட சேர்த்துட்டோம்னா நம்ம எப்படி சொல்லணும்? பொதுவா திருநாளே மேலானதுன்னு அர்த்தம், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி அர்த்தம். அப்போ முன்னாடி விளங்கப்பட்ட அருள் வந்து என்ன பண்ணுதுன்னா அது மெய்யருள் இல்லை, ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுது? ஒரிஜினல் ஒரு இடத்துல இருக்குது, டூப்ளிகேட்டா இது வரைக்கும் கொடுத்து இவ்வளோ நாளாக ஆட விட்டுருச்சு. அந்த டூப்ளிகேட்டால வந்த வேணா என்ன? சூரசம்ஹாரம், மகாபாரத போர்,
வேதாந்தம், சித்தாந்தம், போர்கள் நடந்து முடிச்சு. மனுஷன் சாவடிக்கிறது வந்து ஓகே, நீ வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தீர்வு. ஆனா அது வள்ளல் பெருந்தகை எப்படி இருக்குது, அது தெளிவான ஒரு முடிவு கிடையாதுன்ற மாதிரி வள்ளல் பெருந்தகை சொல்றாரு. அது தெருள் உடைய அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ தெருள் உடைய அப்படின்னாலே அது எப்படி இருக்கணும், திருவா அருளோட இருக்கணும். ஓகேங்களா? அப்போ கரெக்டான திருவுனாலே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, அழிவு கிடையாது, திருத்தல். ஓகேங்களா? திருத்துதல் பக்குவப்படுத்துதல் வந்து அழிச்சு மறைச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதனாலதான் இங்க என்ன பண்றாருன்னா, தெருளுடையார் எல்லாம் செய்வல்ல. எல்லாம் செய்வல்லன்னா அது என்னென்ன செய்ய முடியும், ஒருத்தனை சாவடிச்சுதான் அவனுக்கு வந்து நீதி தரக்கூட, உன்னோட கஷ்டங்கள்லாம் அவனை சாவடிச்சுதான் கஷ்டத்தை நான் போக்குவேன் அப்படிலாம் கிடையாது. நீ உயிரோட வாழலாம், அப்பவே உனக்கு கஷ்டத்தை நான் நீக்கி தருவேன் அப்படின்றதுதான் எல்லாம் முடியும். நான் உன்னை சாவடிச்சுதான் உன்னுடைய துன்பத்தை மாத்துறேன் அப்படின்னா அது வந்து பொய்யான ஆயிடும் இல்லையா, அது கருணைக்கு ஒப்பாவார். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, மாடோட பால் நீ ஏன் குடிக்கிற, இயற்கைக்கு அது புறமானது கிடையாதா, பல்லு முடிச்சதே இருக்கிற பால் பாடியில் போகிற வரையும் குடிப்பியா, பாடியில் போனதுக்கு அப்புறமேட்டு பால் ஊற்றுற செலிப்ரேஷன்லாம் ஏன் வைக்கிற அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவன் என்ன சொல்லுவான், சைவத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கேன், சைவ சித்தாந்தத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கேன், வேற என்ன சொல்லலாம், இதெல்லாம் தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவனுக்கு வந்து அந்த தெல்ல தெளிவு இல்லாததுன்னு அர்த்தம். உண்மைதான். அந்த தெல்ல தெளிவு இல்லாததுலாம் என்ன ஆயிடுச்சு, நான் வந்து இந்த பாலை குடிக்கிறதால அந்த மிருகம் என்ன பண்ணணும், அடுத்த ஜென்மத்தில் அது மனுஷனா பிறந்துடும், நான் ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னு நினைச்சுப்பான், தெய்வமா நினைச்சுப்பான். அது ஆனா தெய்வ நிலையா இருக்கு. ஓகேங்களா? தெல்ல தெளிவா தான் தெய்வம் இல்லை, தெல்ல தெளிவா இருக்காப்புல இருக்கு. தன்னோட அப்பாவை மாத்திட்டாப்புல இல்லையா. அப்பா யாரா இருக்கணும், எந்த அம்மா கிட்ட இருந்து நம்ம பாலை குடிக்கிறோமோ அந்த அம்மாவோட கரு உற்பத்தி பண்ணவரா அப்பா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம இப்ப யாரோட பாலை குடிக்கிறோம், பல் இல்லாத போது நம்ம சின்ன வயசுல யாரும் பாலையை குடிச்சிருக்கோம். இப்போ நம்ம யார் பாலை குடிச்சு வரணும், இப்போ பால் குடிக்க வேண்டியது இருக்குதா, நம்ம குடிக்கிறோன்னு இந்த உலகத்துல இருக்க பால் வேணும், அதெல்லாம் ஒன்று நான் அருளோட இதை சொல்றேன். அது வந்து கதிரா இருக்குது. ஓகேங்களா? கதிரை பால் பரப்பி அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம அந்த கதிரை வாங்குற அளவுக்கு நம்ம பாடியை வந்து மாத்திக்கணும். ஓகேங்களா? அப்படி மாத்திக்கிறதுனால நமக்கு என்ன வரும், இப்போ சூரியன் வந்து சூரிய கதிர்களை வந்து யூஸ் பண்ற அளவுக்கு தாவரங்கள் மாறி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம பாடி வந்து அந்த கதிரை வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம பாடி மாறும். அப்படி மாறுறதால என்ன ஆயிடும், இப்போ வந்து பிளான்ட்ஸ் தன்னை தானே வந்து தற்பதம் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி தற்பதம் நம்மளுக்கு உயரும். தற்பதம் உயரும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், அற்புதம் நடக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம சற்புதம்னா ஆக முடியாது. சற்புதம்னா சர்க்குருவுக்கு நம்ம குழந்தையா இருக்கும், நல்ல சிஷியனா இருக்கு. சற்புதம் நம்ம எப்போ ஆக முடியும், இந்த அருள் கொடுக்கப்பட்ட திருவருள் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சற்புதரா இருக்கும். சற்புதரா ஆகிட்டு நம்ம என்ன யோசிப்போம், சாகணும்னு ஆசைப்படுவோமா, இல்லை நம்ம கூட இருக்கிற சாவடின்னு ஆசைப்படுவோம். கடவுள் என்ன ஆசைப்படுறோம் அதை நம்ம ஆசைப்படுவோம். நம்மளும் சாகக்கூடாது, அடுத்தவங்களையும் சாவடிக்க கூடாது நம்ம ஆசைப்படுவோன்னு இயற்கையாகவே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். பல்லு முடிச்ச அப்புறம் பால் குடிக்கிறதுலாம் இயற்கையா. ஓகேங்களா? என்ன ஜீவராசிக்கு குடிக்குது பல்லு முடிச்சோடனே பால். ஓகேங்களா? அதோட ஸ்பீஷிஸ் தான் குடிக்கணும், அடுத்த ஸ்பீஷிஸ் குடிக்கிறதே ஒரு பெரிய தப்பு இல்லையா. இப்போ நம்மளோட ஸ்பீஷிஸ் என்ன ஸ்பீஷிஸ், அருப்பின் ஜோதி நம்ம ஆக போறோம்னா நம்ம எந்த மாதிரி ஸ்பீஷிஸ் ஆக போறோம், கதிரி பிள்ளை. ஓகேங்களா? அப்போ நம்ம ரேடியேஷன் பாடி, நம்ம பாடியும் ஒரு ரேடியேஷனாக ஆக போகுது. ஓகேங்களா? நம்ம அதில் முடிவு பண்ணி நம்ம போயிடணும். ஓகேங்களா? இந்த உலகத்தில் இருக்கிறது, இவங்க கூட சண்டை போடுறது, அதே இது எல்லாத்தையும் வந்து நம்ம விட்டுட்டு நம்ம சொல்லி பார்க்கலாம், நீ என்ன ஏன் இவங்களை பார்க்குற, நீ கடவுள்கிட்ட போயிடக்கூடாதா அவரை கான்டாக்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி அங்கே தசை திருப்பிட்டு எனக்காக நீ பண்ணாலும் பரவாயில்ல, கடவுளுக்காக பண்ணு, உனக்காக பண்ணு. நீ ஏன் வந்து கஷ்டப்படுறது உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கா நீ பண்ணிட்டு போ, எனக்கு வந்து உனக்கு கஷ்டப்படுறது பிடிக்கல தானே. அப்போ நீ இஷ்டப்படுற மாதிரி வாழ்க்கை இருக்கணும்னா நம்ம தெய்வம் ஒருத்தர் இருக்காரு, இஷ்ட தெய்வம் ஒருத்தர் இருக்காரு, அவரை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருப்பதி பற்றி சொல்லி தரணும். ஏன்னா வகுப்பு இந்த ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, இந்த உலகத்துல வம்பு செய்யறதுக்கு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, வெகுளி ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, காமம் சினம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ப்ரோக்ராமா இருக்குது. ஆனா இதை தடுத்து ஆட்படுறது யாரோட விஷயம், அவர்களுடைய இவருக்கு மட்டும் தான் முடியும். இவரால் அது முடிஞ்சதெல்லாம் என்ன ஆயிடும், அருளுடைய யார் இதோ அம்பலத்துக்கு கூட்டு போயிடுறது. நீ இந்த உலகத்துல இருக்க மந்த பாசனம் நீ இது பண்ணிருக்காத, இங்க இருந்து குழம்பிட்டு இருக்காது, மண்ணில் இருக்கும் போது நீ குழம்பு போயிடுவ, மண்ணில் கலக்கிய நீர் போல் மனிதர் கலக்கிற மாதிரி எண்ணில் கலக்கிய அவங்க எண்ணத்துல கலந்து விட்டுருவாங்க. இவங்க தான் பெருசு, இந்த உலகத்துல இவங்க செத்து போயிடுவேன், இவங்க 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 அப்படின்னு எல்லாருமே கை காட்டிட்டு இருக்கும்.
ஆனா நம்ம கடவுள்கிட்ட மட்டும்தான் நம்ம இருந்தாலும் பண்ணிக்கணும். இந்த உலகத்துல அப்படி பார்க்கவே தேவையில்லடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கூட கிடையாது. ஏழைகள் மேல நம்ம சிந்தனை இருக்கணும். யாராவது ஏழைகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப்பும் பண்ணணும். 2 பேர் மேல நம்ம கண்டுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடி. ஓகேண்ணா. ஒண்ணு அருள் நிதியா இருக்கிற நம்ம அருள் ஜோதி. அடுத்தது அருள் வாங்கக்கூடிய அருள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஏழைகள், அவங்க மேல நம்ம கண்டுக்கணும். நம்ம இந்த அருளை கடத்துறவனா நம்ம இருக்கணும். கடவுள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து கடத்தி ஏழைகளுக்கு சேர்க்கணும். இப்படி கொடுக்க நம்மளுக்கு என்ன ஆகிடும், ரெசிஸ்டன்ஸே இருக்காதுங்க. கடவுளோட அருளை பூர்ணமா நம்ம என்ன பண்ணோம், நம்ம உடம்புல பாய விடுவோம். உடம்புல என்ன ஓட்டத்துல எல்லாத்தையும் நம்ம பாய விட்டுட்டு என்ன ஆயிடும், நம்ம அருள் ஜோதி ஆயிடும். ஓகேங்களா? இப்படிதான் அவர் வச்சிருக்காரு பாதையை. இப்படிதான் வந்து ஒரு அழிய போற ஒரு உடம்ப அழியாத தொல்லுடம்பு ஆகிடுது. ஓகேங்களா? தொல்லியல் நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஆர்கியாலஜி, தொல்பொருள் ஆராய்ச்சின்னு பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பாடி வந்து நிறைய பேர் ஆராய்ச்சி, வளரோட பாடி நம்ம ஆராய்ச்சி பண்றோம்ல. 150 வருஷமோ 29 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஆனா நம்ம ஆராய்ச்சி பண்றோம், ஒரு பாடியை சோதிச்சு பாக்குறோம் இல்லையா. இப்படி சொல்லியிருப்பாரு, உடம்பு இப்படியே ஆக முடியுமா, கருணை படணும்னா இப்படி இல்லாம ஆகும் உடம்பு அப்படின்ற மாதிரி நம்ம அதை சிந்தனை பண்றோம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம போயிடணும். ஓகேவா? அப்புறம் நீ எத்தனை பாட்டு இருக்குது, எத்தனை பாட்டு முடிச்சிருக்கோம் இப்போ? 10வது பாட்டு முன்னாடி. ஓ 5வது பாட்டு. ஓகே. சிட்டிங்க்கு 5 பாட்டு தான். அப்போ இந்த பாட்டோட முடிச்சுக்குமா இல்லை? ஏன்னா 1 மணி நேரம் முடிச்சு இந்த பாட்டோட முடிச்சிடலாம். நண்பர் இருக்காருங்க, அவரு இது சொன்னது நான் 3 வாரம் கஷ்டப்பட்டாரு போவாரு. ஆமாண்ணா, நம்ம ஜோதிடர் இல்லை, அவர் அங்கே போயிட்டு வந்துட்டேன். எங்க போயிட்டு? வடலூர். ஓ வடலூர் போயிட்டு போயிட்டீங்களா? 3 வாரம் செட்டாங்க. இதுக்கப்புறம் ஜோதிடர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நீக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் மாதிரி அவர் வேலையை ஃபாலோ பண்ணு சொல்லிட்டாரு. இப்போ அகவல் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்டெப்லி அந்த முடிவில் இருக்காரு. நான் ஜோசியெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காரு. சூப்பர் சூப்பர். அதானே முடிவு வந்தார். ஏன்னா அதை பார்த்து நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். நீங்கள் இந்த ஜோசியம் அந்த அதாவது அந்த சைவ சித்தாந்த முறைப்படி ஜோசியெல்லாம் பார்த்துட்டீங்க. சூப்பர். இதால நீங்கள் வந்து அவருக்கே தெரியுது அடி வாங்கிட்டேன்னு. ஆமா, அது குழப்பம். இப்போ அது தெருவில் நினைச்சு நிறைய போறாங்க. அறிவாளிகளும் வாயிடுவோம், நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு போறாங்க. அவளை அங்க போய் காலை கழுவிடும். குலதெய்வ கோயில் போயிட்டு வர்றாரு, அன்னைக்கு அடி. அன்னைக்கு குலதெய்வ கோயில் போயிட்டு வர்றாரு. இவங்க மட்டும் இந்த மாதிரி பண்ணாம இவங்க அட்வைஸ் பண்றாங்க இல்லையா, எங்களை மாதிரி எங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க கூட போய் மாட்டிக்கிறாங்க. பாவம் கொடுங்க அவங்க குலதெய்வம் எதிரி சுத்துறாங்க. நீங்க பாருங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு சாமி கும்பிட்டு தான் போயிருக்காங்க. நான் இங்க அருள் ஜோதி கும்பிட்டுருக்காரு, அவங்க போறாங்க, அலையிறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லிட்டாங்க சார். நீங்க எல்லா கடவுளையும் பார்த்துட்டீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கல்ல, எல்லாரும் உங்களை ஓட விரட்டல, ஓட விரட்டி என்ன உட்கார வச்சுட்டாங்க. யாரும் எனக்கு கருணையே காட்ட மாட்டாங்க, என்ன அடி அடிக்கிறாங்க அப்படின்னு போன் வருத்த வந்துருந்தான். சொன்னேன் எல்லா சாமிகிட்டையும் போக இருக்கும். அதனால தான் நீங்க இவ்வளோ அல்லல் பண்றீங்க. நீங்க இதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வாங்க. வெளியில வந்தீங்கன்னா வள்ளலார் இருக்கார், அவர் தான் இரக்கமான கடவுள். யார்கிட்ட போனாலும் அடி விடும். யாரையும் இறங்குகின்றாருக்கு சீரிய அளிக்கும் சிதம்பரம். அப்போ சீரு வேணும்னா நம்ம அவர்கிட்ட கேட்டே ஆகணும். நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஐயா கண்டிப்பா இறக்கமா பார்ப்பாரு. இறக்கமா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே மாறிடும். அவர் இறக்க மாட்டாரே முடிஞ்சிச்சு. கடவுள் எப்போ இறங்கிட்டாரு, அதாவது அவங்கள்ட்டே இவர் பேசிப்பாரு. அவங்களுக்கே சைவ சித்தாந்தம் யார் இருக்காங்களோ, ஆமா, அவங்க இவங்க அசிஸ்டன்ட் கிடையாதா, எல்லாத்தையுமே இவர் பேசி. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவரை கஷ்டப்படுத்தாதீங்க, விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஐயா சொல்லிடுவாரு. ஆமா ஆமா, நீங்க இங்க வந்துருங்கன்னு சொல்லி அவரை கூட்டுன்னு போயிட்டேன். ஆமாண்ணா, எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா அவன் என் வயல வந்துட்டால, நீ அவனை விட்டுரு அப்படி ஏற்கனவே கான்ட்ராக்ட் இருக்கு அவங்க கிட்ட. இதெல்லாம் சொன்னோடனே அவருக்கு டிப்ஸ் கிடைச்ச உடனே வந்துட்டாரு.
இன்னைக்கு அவ்வளோ மழையும் போகலான்னு சொல்லிட்டாரு. நான் கேட்குறேன், இவ்வளோ மழை பெய்யுது போகலாமா அப்படின்னு டவுட் பண்ணேன். போயிடலாங்க. சரி, அப்படி போகும்போதே சொல்லிட்டார். நீங்கள் அதுக்கு முதல் நாள் தானே என்ன சொல்லிட்டீங்க, நம்ம போகிறத பார்த்து முதல்ல நமக்கு ஈரத்தை காமிச்சிட்டாரு. அவ்வளோ மழையில அந்த ஈரத்தை காமிச்சிட்டாரு. இது அப்புறம் அவங்க டச் பண்ண முடியாது, எதாக இருந்தாலும் ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்படியே இருக்குது. ஆமாண்ணா ஆமாண்ணா, நம்ம 5ஆவது நெஞ்சு அந்த பாட்டு நீங்கள் வேற கேட்டு போனீங்க இல்லையா, அதை நான் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் அவுட்டு சொல்லிருக்கீங்க. அப்போ நீங்கள் நல்லா கிடக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? போயிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் எதுலேயும் நாட்டம் இல்லாமல் ஒரு எப்படி சொல்றது, ஸ்டெடியா இருக்கு, பேலன்ஸ், ஒரு பயம் அது இது இல்லாமல் பேலன்ஸ் கூட நடக்கலாம். ஆமாண்ணா, இப்போ பேலன்ஸ் பண்ணிட்டாலே பயம் போயிடுங்க. இப்போ கிரிக்கெட் நம்ம அடிக்கடி நம்ம அந்த இதை தான் சொல்லுவோம், கிரிக்கெட்டில் வந்து அடி வந்து வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ வெளில தாங்க இருக்கேன், அதை வரேங்க. எப்போ போகிறீங்க நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? சொல்லுங்க. என்னது? நான் மருத்துவரில் இருக்கேன், கடைக்கு வரல. என்ன செய்யணும்? ஆமாம், சரி சரி சரி. ஓகே, இன்னொரு 6 மணி நேரத்துக்குள்ளே வந்தாங்க. அதே அதை அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. ஓகேண்ணே, முடிவு பண்ணி நம்ம லைன் வந்துட்டார். அவ்வளோதான். அவர் டோட்டலாகவே அவர் வந்து அதை நான் சொல்லிட்டேன், நான் வந்து டோட்டலாகவே வந்துட்டு அதே மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டேன். வராது. சூப்பர். ஆனால் அவர் வந்துட்டாருன்னு வச்சு அவர் நல்ல சான்ஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அவரை எவ்வளோ தெளிவுபடுத்துறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தெளிவாயிடுவீங்க. இப்போ நான் ரொம்ப தெளிவான ஆள் கிடையாது, ஓகேங்களா? ஆனால் நான் வந்து உங்களுக்கு அந்த விளக்கணும் பார்த்தீங்களா, அப்போ விளக்கு உங்களுக்கு ஏற்றி உங்களுக்காக நான் விளக்கு காட்டும்போது எனக்கு விளக்கு ஏறுது. சத்யநாராயண தீபம் இல்லைங்க, நான் அதை தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் இந்த வழிக்கு வந்துட்டேன். ஆனால் ஐயா என்னை வந்து ஒவ்வொருத்தராக இட்டுன்னு போகிறதுக்கு வந்து என்னை டிரைவராக வச்சுருக்காரு தவிர எனக்கு ஒன்றும் நிகழ்த்தில் இருக்குது. மேபி அதுவாக ஒரு பெரிய சாதனையாக இருக்கலாம். சரி, அதில் தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. அருளோட வருமானம் அதெல்லாம் கிடைக்குதுங்க. நீங்கள் எத்தனை பேர் இட்டுட்டு வரீங்களோ அதுக்கேற்ற சன்மானம் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? உங்களுக்கு கருத்து இந்த கருத்தெல்லாம் யார் சொல்கிறாங்க உங்களுக்கு? யாராவது இந்த உலகத்தில் சொல்லித்தராங்களா? நான் இப்போ சொல்கிற மாதிரி யாராவது உங்களுக்கு உட்கார சொல்லித்தராங்களா? யார் சொல்லி தருவா? கருணையான ஆள் கடவுளாக தான் அனுப்பிச்சு விடணும், ஓகேங்களா? கடவுளை வந்து உங்ககிட்ட கருணை காட்டாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி உட்காரவே முடியாது நம்ம, ஓகேங்களா? ஸோ அதை நம்ம நினச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏற்கனவே கடவுள் வந்து நம்ம க்ரீன் சிக்னல் காட்டாவில நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஏதோ கருணையை வந்து நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. எத்தனையோ பேர் நான் வந்து பேய் கூட நான் வந்து கருணையை காட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கருணை காட்டுறது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய இதுவாக இருக்காது. ஏன்னா நீங்கள் அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க் பண்ணி காட்டுறோம். நீங்கள் நான் சொல்லிட்டேன் ஐயா கிட்ட, இது மாரி கஷ்டப்பட்டாரு உங்கள்கிட்ட வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சுட்டேன். அவ்வளோதான். நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கணும். என்ன சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லிங்க. அதனால் அவர் கண் கலங்கியே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். அது வந்து அப்படியே டோட்டலாகவே இப்படி ஆகிட்டார். டோட்டலாக சேஞ்ச். அவருக்கு சாப்பாடு விஷயம், இந்த இயற்கை கூட தொடர்பு பண்ணுறது எப்படி அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அகவல், எனி டைம் அகவல், படிக்கிறது, சன்மார்க்க சொற்பொழிவு, இதே நெட்டில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவ்வளோதான். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் வழிமுறைப்படுத்தணும். நம்ம ஆளுங்க வந்து பராபரையும் கலந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா பராபரிசத்திற்கு ஏற்கனவே வந்து சாகக்கலை பற்றி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதில் போய் மயங்கிடாத அப்படின்னு. நீங்கள் அப்பப்போ யாராவது வந்து சாகக்கலை பற்றி ஒழுங்காக சொல்கிறாங்களோ அவங்களோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு அதையும் நெருமையிடப்படும், ஓகேங்களா? நம்ம விட்டுறக்கூடாது. எல்லாரையும் ஃப்ரீயாக சரி உங்கள் இஷ்டத்து கூட இருந்துக்கோ அப்படின்லாம் விட்டுறக்கூடாது, சரிங்களா? கடவுளை எப்படி நம்மளை இஷ்டப்படுத்துறாரோ அப்படி தான் நம்ம இருக்க முடியும். குழந்தையும் முடியும் தவிர்க்கணும்னு ஆசைப்படுறேன். சாப்பாட்டில் உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்கணும். நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியுமா? இம்சை ஆகாரம் இல்லாமல் உங்களால் சாப்பிட முடியுமா? பத்தியமாக இருக்க முடியுமா? பத்திரமா இருக்க முடியுமா அப்படின்னு சில இதெல்லாம் வரணும். நான் வந்து ஒரு விஷயத்தை புரிய வச்சேன். நான் வந்து இப்போ 41 வயசாகுது. மாமிசத்தை வந்து இப்போ தான் நான் 7 வருஷம் தான் ஆகும். ஓகே, நீங்கள் பிறந்ததுலேருந்து சாப்பிடணும். ஓ, அப்போ நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா எனக்கு என்ன ஐயா வாரம் கட்டிடுவார். நீங்கள் இல்லை இந்த பக்கம்
அப்படிலாம் கிடையாது. நீங்க செய்யறதுக்காக அவர்கிட்ட புரிய வைக்கிறதுக்காக அப்படிலாம் கொள்கை வேணும், கொள்கை வேணும். ஊர்ல நான்வெஜ் சாப்பாடு இல்ல அதனால எனக்கு வந்து ஜீவகாமி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஊர்ல நான்வெஜ் வித்தாக்குறோம் அது நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு புத்தியாக ஒதுக்குறான் தெரியுமா, அவன ஜீவகாமி. ஓகே அண்ணா, ஊர்ல இல்ல ஏற்கனவே அதனாலலாம் நம்மளுக்கு ஜீவகாமி பலன் கிடைக்காது. ஓகேங்களா? புரியுது. அதை உணர்ந்து செய்யும். அதனால அவர்கிட்ட எப்படி புரிய வச்சேன், நல்லா சாப்பிட்டு இருந்தாலும் நானே இப்போ வந்து உங்களுக்கு கீழே தான், நீங்க தான் ஃபர்ஸ்ட் போறீங்கன்னா நீங்க சாப்பிடாதாங்க. அது வேணா நம்ம அவர் கொஞ்சம் மயக்கிறதுக்கு சொல்லுறது, அவர் கருணை வரதுக்காக நம்ம சொல்லி சின்ன வயசுல நீங்க சாப்பிடாதீங்க, உங்களுக்கு தான் முதல் படி. ஐயா நீங்க வந்துட்டுன்னு சொன்னா ஐயா உங்களுக்கு உடனே கை கொடுப்பாரு. முதல்ல அந்த இதுதான் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் மோட்டிவ் கரெக்டாக இருந்தது. கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் நம்ம கிளாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்கள் மோட்டிவேஷன் ஏறி இருக்கும். 5வது 5 வேற வந்துட்டோம். ஓகேங்களா? அதனால எதில் ஆசை காட்டுறது எதில் ஆசை விடுறது அப்படின்ற ஒரு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ பயப்பட தேவையில்லை. எதனால் நமக்கு தேவையோ தேவை இல்லையோ அதை நம்ம கைவிட்டு போகும்போது பயப்பட தேவையில்லை. தேவையானது மட்டும் நம்ம கைவிட்டு போனால் கைவிடல் இல்லையே அப்படின்னு நல்லா கதற மாதிரி நம்ம கதறலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த பாடம் நம்ம படிச்சிடலாம், ஏன்னா டைம் அதிகமாகிட்டே இருக்கு. நம்மை ஆட்கொள்ள நடம் புரிவார் நமது அம்மையின் ஓடி இதோ அம்பலத்திருக்கின்றார். ஓகே, இன்னைக்கு கடைசி பாடல் செம பாட்டு. இது எப்படி உங்களுக்கு புரியுது? என்ன புரியுது? நம்மை ஆட்கொள்ள நடம் புரிவார். நம்மைனா யாராருங்க? நமது அம்மை. சரி, அம்மை அப்புறம் வரும், அது சூப்பரான டாபிக். நம்மைன்றது ஃபர்ஸ்ட் வரும். நம்மைனா சன்மார்க்கத்தில் உள்ளவங்க. இப்போ நம்ம எப்படின்னா எர்த்லிங்ஸ், இந்த பூமி வாசிகள். ஓகேங்களா? பூமி வாசிகள்லாம் எதில் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்காங்க, எதில் மாட்டிப்பாங்க? மாய வலையால் மாற்றிருக்கிறதுல என்ன வருது? பிறப்பு இறப்பு அப்படின்னு அந்த இது வருது, அந்த வெடியில் மாட்டிக்கிறோம். ஸோ இப்போ நம்மை அந்த வெடியில் மாட்டிக்கக்கூடிய நம்மை என்ன பண்ணுற அப்படின்னா ஆட்கொள்ள. அப்போ நம்ம இந்த மாதிரி வெளியில மாறிட்டு இருக்கோம், ஆட்கொண்டன்னு வச்சுக்கோங்களேன், அருள்பெரும் ஜோதி என்ன ஆயிடும்? நம்ம ஆட்கொள்ள நடம் புரிவார். இந்த நடம்ன்றது வந்து சுத்த நடம்னு ஒரு நம்ம வாடு. ஓகேங்களா? கருணை நடம், சுத்த நடம், தனி நடம்ன்ற நிறைய வார்த்தை இருக்கு. நம்ம சுத்தன்றது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. இது வரைக்கும் அந்த நடம் என்ன மாதிரி நடம்? அசுத்த நடமா சுத்த நடம்? அசுத்த நடமும் வந்துருக்கு, சுத்த மாயா நடமும் வந்துருக்கு. ஓகேங்களா? பராபர ஆளுங்க வந்து அந்த சுத்த மாயா வித்தையை கத்துக்கிட்டோம். ஓகேவா? ஏன்னா இந்த ஆண்மனை வந்து சுத்த மாயா இருக்குது, அந்த தத்துவம் இருக்குது. அந்த தத்துவத்தை அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணலாம், மாயைக்கே வந்து அவங்க என்ன பண்ணலாம், ஆட்டம் காட்டலாம். ஆனால் ரொம்ப நாள்லாம் காட்ட முடியாது. ஓகேங்களா? அது கடைசியில் ஜெயிச்சிடும். ஆனால் இவங்க கொஞ்ச நாள் இது பண்ணலாம், கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டலாம். எது வரைக்கும்? தெய்வோட உடம்பு கிடைக்கிற வரைக்கும். தெய்வோட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் திருப்பி இறங்கணும், அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் திருப்பி வரணும். வந்துட்டு நம்ம உடம்பு, நம்ம ஊடகவாசி உடம்பு எடுத்துட்டு திருப்பியும் போகணும். அதனால் நம்மன்றது எங்கே வந்துடுது? யாரெல்லாம் இந்த மாதிரி உடம்பு வாங்கியிருந்தோம்னா அவங்களாம் வந்துடும். ஸோ நம்ம இப்போ என்ன வித்தியை காட்டணும்? சுத்த வித்தியை நம்ம காட்ட வேண்டியது. ஓகேங்களா? அந்த பழைய ஆளுங்க சுத்தமாய அந்த வித்தியை தாண்டி இப்போ பராபர நிலையை தாண்டி இப்போ அருள்பெரும் ஜோதியோட வெளிக்கு வந்து பெரும் சுகவெளி அப்படின்னு வரலன்னா அந்த பெரும் சுகவெளிக்கு எப்படி நம்ம போயிட்டு இருக்கு? ஏன்னா அந்த டேக்ஸ் ஃப்ரீ. அங்கே மாயை வந்து டேக்ஸ் கேட்கும். ஓகேங்களா? உங்ககிட்ட கொடுத்ததுக்கு சுகத்துக்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் கேட்கும். நான் அதை கொடுத்துருக்கேன் கொடு அப்படின்ற மாதிரி வாங்கிக்கும், டேக்ஸ் கேட்கும். ஆனால் வள்ளலார் அப்படி கிடையாது. அவர் வந்து டேக்ஸ் கட்டல. உங்களுக்கு நான் இவ்வளோ எனக்கு பண்ணியிருக்கேன் சாமி, உங்களுக்காக நான் எதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணணும், எனக்கு எது வேணும் அப்படின்ற மாதிரி அது டேக்ஸ் கேட்கல. ஆனால் அவர் என்னவா இது அருள்பெரும் ஜோதியில் பதிகிறாரு, இந்த உயிருக்கு ஒரு கண்ணெல்லாம் நீ வந்து அது காப்பாற்றி விடணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் வந்து இந்த வெளியே கேட்குறது. நீ வந்து ஹெல்ப் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு. எனக்கு ஒன்றும் பண்ணணும்னு ஆசை இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அது போதும். அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிப்பேன். எனக்கும் அது மாதிரி பண்ணிக்கிட்டு ஆசை எனக்கு இது. எனக்கு வந்து நான் எப்பவுமே ரொம்ப திருப்தியான ஆள் தான் நான். எனக்கு நீ எதுவும் புதுசாக பண்ணி திருப்தியை எடுத்த முடியாது. ஆனால் நீ சாகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நீ சாகக்கூடாது, உங்க கூட இருக்க யாரையும் சாக பார்த்துக்க போ அப்படின்ற மாதிரி 5 வயலில் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரி வருது. இந்த பாடலும் அப்படி தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆட்குள்ள நடம்புரி, அந்த நடம் கொடுத்துருவனே, அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருவனே என்ன ஆயிடுச்சு நடம்புரி. அந்த சாஃப்ட்வேரை ஏற்றுறவனே என்ன ஆயிடுச்சு நடம்புரி. நடம்புரிவார் நடம்புரிவார் அவர் என்ன பண்ணார்? நடம்புரிவார்
அப்புறமேட்டு என்ன பண்ணிட்டாரு, அவரு பொதுவாக வந்து என்ன பண்ணாருன்னா அவர் சாவ விட மாட்டார். அவருக்கு அது ஆசை கிடையாது. மக்கள் வந்து சாவக்கூடாது நோவக்கூடாதுன்னு ஆசைப்படுறாரு. ஓகேங்களா, வெறுப்புக்கு அப்பாற்பட்டவங்க சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு உண்மையான விருப்பம் என்னவா இருக்குது, தான் புள்ள அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு. அப்போ அந்த விருப்பம் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவர் வந்து கழிப்பு விடுறாரு. ஓகேங்களா, நம்ம கரெக்டாக ஒரு பாஸ் பண்ணுறோம்னா அவர் கழிப்பு விடுறாரு. கடவுளுக்கும் திருப்தி ஏற்படுது. நம்மளோட பசி அவரோட பசியாக மாற்றிப்பார் இல்லையா. அப்போ அவர் ஆர்டிஃபிஷியலாக பசியை போய் ஏற்படுத்த முடியும். ஓகேங்களா, நம்ம கேட்கணும், நம்ம கேட்டு பசி விட்டு அவர் கடவுளுக்கு அவர் பசி உண்டாச்சுன்னா நம்மளை வந்து சரிப்பட்டு விட்டுருவார். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அம்மை என்டர் இந்த லைன்ல நமது அம்மை. அப்போ பசி ஆத்துறவங்க யாரு, நம்ம குழந்தையா பிறக்கும் போது ஃபர்ஸ்ட் பசி ஆத்துறவங்க யாரு நம்மளுக்கு. அப்போ அவரும் அந்த மாதிரி, கடவுளும் அந்த மாதிரி தான். ஓகேங்களா, நம்ம பசி வந்துடும். ஓகேங்களா, இந்த உலகத்துல பசி இருக்கும் இல்லையா. அப்போ நம்மளுக்கு அவர் என்ன நடைமுறைவார், என்ன பண்ணுவாரு, அம்மையா மாறி நம்மளுக்கு அமுதத்தை ஊட்டி நம்மளுக்கு எங்க வந்துருவாரு, எங்க ஏற்றி விட்டுருவாரு, அம்மையின் ஓடி இது அம்பலத்திருக்கின்ற அம்மை கூட இருக்காரு அவர். அம்மை வந்து இப்போ எப்படி வந்து ஒரு பொருள் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இந்த நடைமுறை ஆள் இருக்காரு இல்லையா, இவர் வந்து என்ன பண்றாருன்னா அம்மை கூட ஒரு பேக்கேஜா இருக்காரு, கலந்துருக்காரு. அப்போ தேவையான உனக்கு அம்மை உனக்கு பால் கொடுக்கணும், உனக்கு அமுதத்தை ஊட்டணும்னா அம்மையை வச்சு அவர் உனக்கு ஊட்டிப்பாரு. நடைமுறை இல்லையா அவரு, நடைமுறையில் அவர் மெக்கானிசமா இருக்கிறதால இவர் என்ன பண்றாரு, நீங்க அவங்களுக்கு பால் கொடுக்கலாமா, அவர் உனக்கு புள்ள முறை தான் வேணும், நீங்க கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம், அவ்வளவுதான். அண்ட்லேருந்து உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்படி சாங்ஷன் ஆகி என்ன ஆகிடும், அம்மையினுடைய இதோ அம்பலத்திற்கு அம்மை கூட இது பண்ணி உட்காந்துருக்காரு, உனக்காக ஹெல்ப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிருக்காப்புல. நீ வந்து உனக்கு கவலைப்படாத, நீ சோதியை பார்த்தா எங்க உன் கண்ணு வந்து விதிங்கிடும், அந்த அளவு ஆற்றல் எப்படி உன் உடம்பு தாங்கிக்கிடும் அப்படின்னு நினைச்சுக்காரு. அம்மை கூட அவர் இருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவரை காட்ட மாட்டாரு. ஓகேங்களா, அம்மையை வச்சு அவரை காட்டுறாரு. அம்மைக்குள்ளே அவங்க இருப்பாங்க, அவங்க தாங்கிப்பாங்க, நீ தாங்க முடியாது டைரக்டா. பட் அம்மை வந்து ஊட்டுறாங்க பார்த்தியா அமுதம், அதுல ஒரு கலந்துருக்காப்புல. நீ அமுதத்தை சாப்பிட்டுக்கிட்டே இந்த கருணை பாடத்தை படிச்சுக்கிட்டே மக்களுக்கு இது பண்ணிக்கிட்டே உனக்கு எப்படி அவர் தெரியுறாருன்னு மட்டும் பாரு. ஏன்னா இதெல்லாம் அம்மையோட வேலை. ஜீவகாருணை பண்றது எல்லாமே அம்மையோட வேலை. இதெல்லாம் தூங்காம இருக்கும் அந்த பெண்ணு. ஜீவகாருணை மட்டும் உங்க தூங்கிட்டே உங்க உடம்புல. அப்போ கடவுளை ஓடிட்டே இருக்கும். மாடிக்கு என்ன ஆகிடும் போது, ஆடிக்கு எனக்குன்னா ஓடி இருக்கு அந்த கடவுளை. மாடை அடிக்கும் போது காப்பாற்றணும் எனக்கு சின்ன வயசுலேயே அந்த கருத்து இருந்துருக்கு. மாடை அடிக்கிறாங்க, அந்த கஷ்டப்படலாம். நான் எண்ணத்தோட போனேன் அங்கே போய் நான் பார்த்தேன்னா ஐயோ எண்ணத்தோட நான் பயணிச்சிருக்கேன். கடவுள் அது என்னை எழுப்பியிருக்காரு அப்படி. ஓகேங்களா, மகனே நீ அவங்கள மாதிரி இருந்துடாதப்பா, இதெல்லாம் ஒத்துக்காதப்பா, இது இம்சைப்பா, பெரிய இம்சை அப்படின்னு எனக்கு வந்து தூண்டி விட்டு நான் வந்து இந்த மாதிரி பாடல் படிச்சுட்டு இருக்கேன். யாருக்காவது உதவி இருக்காதா, எனக்கும் இந்த மாதிரி கடவுள் என் மேலே எனக்கு பாஸ் மார்க் போட மாட்டாரா நான் காட்டுற கருணைக்காக அப்படின்னு நின்றுருக்கு. ஏன்னா அம்மை தானே எனக்கு இயக்கத்தை எல்லாத்தையும் நீக்கி ஆக்கத்தை கொடுப்பாங்கல்ல அம்மை. அதானே அந்த தாயை பற்றி ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பாங்க, தாயை பற்றி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்துடும் நம்மளுக்கு. அம்மையோட சேர்ந்து நம்மளுக்கு நடைமுறை இவ்வளோ பெருசாக இருக்குது சொல்லிட்டு நான் எப்படி படிக்கணும், என்னைக்கு ஆகும் போதோ, இதெல்லாம் நடக்க போதா இல்லையா அப்படின்ற ஒரு இதில் நம்ம மந்திரம் சொல்லிருக்கோம் இல்லையா. அந்த மந்திரத்தெல்லாம் மாற்ற கொடுக்குற ஒரு தந்திரம் இங்கே அம்மை கூட இருக்கிறதால நான் ஒரு பாடல சொல்றேன், பழக்கமாக சொல்ற பாடல் தான். எருதின் உழைத்திருந்தேனுக்கு இறங்கி இணைப்பறி மான் கொண்டு என் உடையவளோட வந்து எனக்கு வந்து வருதி அப்படின்னு கூப்பிடுவான் கடவுள். ஓகேவா, எருதின் உழைத்திருந்தேன்னா எருமாடி எப்படி உழைக்கும், பெரிய பாடி இல்லையா, நிறைய சாப்பிடணும், தண்ணி தெரிய ஒரு இடத்துக்கு போகணும், தண்ணியில முதல்ல இருக்குன்னா லபக். ஓகேங்களா, ஸோ மாட்டிக்கிற இடம் அதிகம். தன்னோட பசிக்காக போற இடத்துலலாம் மாட்டிக்கிட்டு. ஓகேங்களா, பசி இல்லாமல் இருந்துச்சுன்னா எங்கேயாவது போவோமா. ஸோ எருதுன்னு உழைத்திருந்தேன், இப்படிதான் நான் வாழ்க்கிறது. நான் பசியால என்னென்ன வேலைக்கெல்லாம் போறேன், எல்லா இடத்துக்கும் போறேன், நான் மாட்டிக்கிறேன். அந்த மாதிரி உழைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இறங்கி திருத்தேர் கூட, ஓகேங்களா, திருத்தேர்ல வரான் இணைப்படி மான் ஓட்டிட்டு வருதான். இணைப்படி மானா ஜம்ப் பண்ணி போகல, பாடி ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக ஜம்ப் பண்ணி. எருது வந்து அந்த மாதிரி போக முடியாது இல்லையா, ஓடும் கடப்படன்னு ஓடும். இணைப்பறி மான் அப்படி கிடையாது. அவருக்கு அருப்பின் ஜோதி வர தேர் வந்து அப்படி கிடையாது. ஜம்ப் பண்ணி எவ்வளோ ஸ்பேஸ்லேருந்து வருது இல்லையா, டப்புன்னு வந்துருச்சு அந்த இடத்துக்கு. அம்மாவோட வந்துருச்சு. வந்து நீ வா, ஏன் கவலைப்படுற, வா கண்டுபிடி, வா ஏறிக்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றிக்கிச்சான் அந்த அருளோட அந்த ஜேடியை. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் அஞ்சாவது நெஞ்சு அப்படின்ற அந்த பாட்டை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு 10 பாடல்களோட இதை முடிச்சுக்கலாம். நம்ம இன்னும் சில பாடல்கள் இருக்குது, நம்ம அப்புறமேட்டு அதை படிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம்.